வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ இந்த காணொலி என்னன்னா, போன காணொலியோட தொடர்ச்சி தான் இது. தொடர்ச்சியாக இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது என்னன்னா, உயரம் பார்த்தோம். ஸ்லீவோட உயரங்கள், ஸ்லீவோட அளவுகள் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும்னு பார்த்துருந்தோம். நம்ம குரூப்ல இருந்து அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, சகோதரி அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த அளவுகள் தான் நம்ம பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா பேக் நெக், அதாவது பின்னாடி உயரம், முன் உயரம் பார்த்துட்டோம். ஸ்லீவ் உயரம் பார்த்துட்டோம். ஸ்லீவில் என்னென்ன விஷயங்கள் நம்ம மாற்றங்கள் செய்யணும் அப்படி பார்த்துட்டோம். சோடோட கணக்கீடு ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். சோடு கணக்கீடு எவ்வளவு எடுக்கிறோம், எதென்ன காரணத்துக்காக நம்ம மேனேஜ் பண்றோம், இது மாதிரி 4 விஷயங்கள் நம்ம அதுல மேனேஜ் பண்றது, ப்ளஸ் பண்ணுமா மேனேஜ் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம எடுத்த அளவுல இருந்து மாற்றங்கள் செய்வோம். சொல்ற அளவு அப்படியே நம்ம வைக்க மாட்டோம். அப்ப 4 விஷயத்துல 3 விஷயம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்ப 4வது விஷயம் பேக் தட்டில் பேக் டாட் எவ்வளவு பிடிக்க போறோமோ அந்த கணக்குல டிராயிங் நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நம்ம ரெடி ஷோல்டர், ரெடி அளவு, அதை ஏலாம் எல்லாமே நோட் பண்ணி வச்சுட்டோம். அதை கட்டிங்குள்ள போகும்போது அந்த பேக்கோடைய டாட்டோடைய அளவு வரணும். அதையும் நம்ம கணக்குல கொண்டு வந்துடலாம். இப்போ அந்த டாட்டோட கால்குலேஷன் இதெல்லாம் இப்போ நம்ம போட போறோம். இப்போ ஸ்லீவ் இது முடிச்சிட்டோம். முன் உயரமும் பார்த்துட்டோம். முன் உயரம் நம்ம பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு நம்ம குறைச்சிருந்தோம். 14.5 இன்ச்சு உயரம், அதுல 3/4 இன்ச்சு குறைச்சிருந்தோம். அது ஏன் குறைச்சோம் எல்லாமே அதெல்லாம் போன காலில் நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். அதை இந்த லிங்க் வைக்கிறோம், அந்த கால லிங்க் இதில் வைக்கிறோம். பாருங்க, இதை பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரிதலாக இருக்கும். இந்த கணக்குகள் நம்ம செய்யற முறைகளில் நீங்க கணக்கீடுகள் முறையில செஞ்சுட்டீங்கனாலே பர்ஃபெக்டா எல்லாருக்குமே அளவுகள் அவங்கவுங்க அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சிருவோம். இப்ப நம்ம பொதுவா ஒரு கணக்குல போட்டு எல்லாருக்குமே ஒரு கணக்கு 2.5 3 இங்க 3 வச்சுக்கலாம், இங்க எல்லாருக்குமே செட் ஆகும், இந்த மாதிரி வச்சுங்க, 4 வைங்க, இங்க 6 வைங்க, இங்க 2 வச்சுங்க, 3 இப்படி சொல்லி எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படிங்கிற ஃபார்முலா நம்மகிட்ட கிடையாது. யாருக்கு எவ்வளவு தேவையோ அந்த உடம்புக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு சோடு விரிஞ்ச நிலையில இருக்கா, ஆம்பல் அளவு குறுகிய அளவுல இருக்கா, இடுப்பு அளவு குறுகி இருக்கா, பாடி அளவு ரொம்ப விரிஞ்ச நிலையில இருக்கா, பேக் பொசிஷன் அதிகமா இருக்கு, ஃப்ரண்ட் பொசிஷன் கம்மியா இருக்கா, இப்படி ஒருத்தவங்களுக்கான தேவைகள் என்ன, அவங்களுடைய உடல் அமைப்பு என்ன, அவங்களோட விருப்பங்கள் என்ன, அவங்களுக்கு லோவா போட விரும்புறாங்களா, கையா போட விரும்புறாங்களா, கொஞ்சம் ஃப்ரீயா போடணும், இல்லைன்னா ஃபிட்டா கேட்கறாங்களா, இது எல்லாமே அவங்க விருப்பங்களுக்கு தகுந்த மாதிரியும் அவங்களோட உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் நம்ம கால்குலேஷன் போட்டு கணக்கீடுகள் போட்டு செஞ்சுட்டு இருக்கோம். இதுதான் நம்ம அடுத்த வளர்ச்சியை நோக்கி போகும். நம்ம தையல் கலையை வளர்ந்து கொண்டு போறதுக்கான சரியான ஒரு இதுவா இருக்கும். ஆரம்ப காலத்துல பார்த்து ஒரு அளவை வச்சு தைச்சிருப்பாங்க. கண்ணில் பார்த்தோன்னே கூட அண்ணன்மார்கள் நிறைய தைச்சவங்க, குருமார்கள் இருந்திருக்காங்க. ஆனா அதெல்லாம் இப்ப சாத்தியப்படுமானா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கிடையாது. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே தைக்கிற அளவு அப்படின்றது அவங்களுக்கான அளவுகள் மாற்றங்கள் செய்யணும். அவங்க பொதுவாக நம்ம இந்த 36 சைஸு 38 சைஸு அப்படின்ற அளவுக்கு செஞ்சோம்னா கண்டிப்பா செட் ஆகாது. ஏன்னா இன்னைக்கு கையோட அளவு அதிகமா இருக்கு. சில பேருக்கு கை ஒல்லியா இருக்கு, சில பேர் கை குண்டா இருக்காங்க, சில பேர் இடுப்பளவு கம்மியா இருக்கு, சில பேர் வயிறு தொப்பை போட்டிருக்கு, சில பேருக்கு செஸ்ட் அளவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சில பேர் கம்மியா இருக்கு. ஆனா பாடி வைஸ் அளவு ஒரு அளவு இருந்தாலும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. மேல்பாடிக்கு நடுப்பாடிக்குள்ள வித்தியாசங்கள், நடுப்பாடிக்கு இடுப்புக்குள்ள வித்தியாசங்கள், இது நிறைய அதிகமா வித்தியாசங்கள் இருக்கு. சில பேர் இறக்கம் அதிகமா கேட்பாங்க. அப்ப பேக்ல இறக்கம் அதிகமா கேட்கறதுனால முன்னாடி அதிகமா வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் முன்னாடி அதிகமா வச்சுட்டோம்னா ஃபிட்டிங் சரியா வராது. அப்ப பேக்ல அதிகமா கேட்டாலும் குறைவா கேட்டாலும் முன் உயரம்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இந்த முன் உயரத்துல 13.25 இன்ச்சுல யோக்கு கணக்கு வருது. யோக்கோட அளவு என்ன, யோக்கோட அளவு அதே நம்ம எல்லாருக்குமே 2.5 இல்ல எல்லாருக்குமே 3, எல்லாருக்கும் 3 அப்படி வைக்கலாமா அப்படின்றது கிடையாது. அதுக்கு அவங்க தகுந்த மாதிரியான மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். இப்படியான விஷயத்துல தான் நம்ம பார்த்துட்டு வரோம். கணக்குகள் ஆல்ரெடி போட்டுட்டோம். இன்னும் கூட சில அளவுகள் நம்ம மேம்படுத்திட்டு இருக்கோம். சில அளவுகள் எக்ஸ்ட்ரா கூடுதலா எடுக்க நிறைய விஷயங்கள் நம்ம மேம்படுத்திக்க முடியும். ஃபிட்டிங் சூப்பரா கொடுக்க முடியும். அளவுகள் சரியா நம்ம கொடுக்கணும்னா சில அளவுகள் நம்ம எடுக்க வேண்டிய தேவை வந்துருது. ஏன்னா நம்ம ஒரு அளவு எடுப்போம், நான் 2 அளவு 3 அளவு எடுப்பேன், அதுக்கு மேல எடுக்காம நான் செச்சிருவேன் அப்படிங்கிறது சில பேருக்கு கூட செட் ஆகலாம், எல்லாருக்கும் அது செட் ஆகாது. கண்டிப்பா நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். அப்போ கஸ்டமரும் நம்ம ஃபிட்டிங்கா போட்டுக்கணும், நல்லா அழகா பர்ஃபெக்டா சுருக்கங்கள் இல்லாம நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு இதுல வேணும், நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டிங் வேணும் அப்படின்னு கேட்கறாங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. ஏன்னா என்னென்ன அளவுகள் எடுக்கணுமோ தேவையான அளவு எடுத்துக்கங்க, எடுத்து எனக்கு சரியா செஞ்சு கொடுத்தா போதும், நல்லா தைச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஏன்னா நம்ம தொழில நமக்கு உடல் அமைப்பு இந்த மாதிரி நம்ம நம்மளும் ஒரு புனிதமான தொழில செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப நமக்கு அந்த என்னென்ன அளவுகள் தேவையோ, என்னென்ன விஷயங்கள் தேவையோ அளவுகள் எடுத்து நம்ம தொழிலை மேம்படுத்தி கொண்டு போறதுக்கான விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம குறிப்பிட்ட அளவு தான் எடுக்கிறோம், அந்த அப்படியே எனக்கு இவ்வளவுதான் போதும், நான் இந்த அளவுல தைச்சிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம சரியா செய்யணுன்றதுக்காக அளவுகள் எல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். அதனாலதான் கீழ்ப்படி அளவு, டாட் பாயிண்ட் உயரம், பிளஸ் அதெல்லாம் கூட எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம், இல்ல கணக்கீடுகள் போடலாம், அவ்வளவுதான். சில அளவுகள் எடுக்க முடியலையா பரவாயில்ல, எடுக்க முடிஞ்ச அளவுகள் எடுக்கலாம், அதுல இருந்து நம்ம கணக்கீடு போடுறோம். அதுல என்னென்ன மாற்றங்கள் அதுக்கப்புறம் சொல்றாங்களோ மாத்திக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் கரெக்ஷன் இருக்கக்கூடாது, நீங்க அளவுகள் தேவை அளவு எடுத்துக்கங்க, எனக்கு பர்ஃபெக்டா செஞ்சு கொடுங்க, ஏன்னா எல்லாம் எடுத்து திரும்ப கரெக்ஷன் பண்றதுக்கு நேரம் கிடையாது, துணியோட இதெல்லாம் காஸ்ட்லியான துணிகள் இருக்கு, அப்ப நீங்க திரும்ப நீங்க மாற்றங்கள் ஆல்டர் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில இருப்பாங்க.
அப்ப அந்த மாதிரி மனநிலைக்கும் நம்மளும் வந்து அது மாதிரி ஆல்டர் பண்ணி திரும்ப நேரம் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா. அப்ப நம்ம நிறைய விஷயங்கள் சில அளவுகள் எடுக்க முடியும்னா சேர்ந்த அளவுகள் எடுத்து அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம கலையை மேம்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து அந்த இதோட தொடர்ச்சியை பார்த்துடலாம். இனி நம்ம பார்க்க வேண்டியது டாட் கால்குலேஷன், மேல்படி நடுப்படி அளவுலாம் வந்து எவ்வளவு கூட வைக்கணும் குறைய வைக்கணும் இப்படியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். வாங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம தேர்ட் சேனல்ல பாருங்க. இந்த மாதிரியான ஃபார்முலா வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். எல்லாருக்குமே நீங்க செய்யலாம். உங்க கையில இருக்கிற அளவுகள் யாரா இருக்கட்டும் செய்யட்டும், எப்படியான அளவுகளா இருக்கட்டும், பெரிய அளவு சின்ன அளவு எல்லாருக்கும் வேணாலும், எப்படியான உடல் அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கான அமைப்புல அவங்களுக்கான தேவையான அளவுல நம்ம கட்டை கொண்டு வந்து சேர்த்துட முடியும். அவங்களுக்கு ஃபிட்டிங் கொடுத்துட முடியும். அதெல்லாம் அந்த சரியான ஃபிட்டிங்கை கொடுத்துட முடியும். அவங்களுக்கு கிராஸ் கட்டிங் தேவையா, நார்மல் கட்டிங் தேவையா, அவங்களுக்கான நடுப்படி அளவு என்ன, அவங்க நெக்கு அளவு லோ என்ன, எவ்வளவு நெக்கு போடுறாங்க, ஹை நெக்கா போடுறாங்களா, ப்ளவுஸ் இறக்கமா கேட்கறாங்களா, எப்படினாலும் சரி அவங்களுக்கான ஃபிட்டிங்கை அவங்க கேட்கிற மாதிரியான அளவுகளை அவங்களுக்கு நம்ம கொடுத்துட முடியும். ஓகேவா? அந்த வழிமுறையில தான் நம்ம வந்து இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம். இது வந்து கொஞ்சம் நிறைய விரிவாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக தான் இருக்கும். கஷ்டப்படாம எந்த ஒரு காரியமும் நம்மளால செய்ய முடியாது. கஷ்டப்படணும். கொஞ்சம் எதுவுமே இப்போ படிக்கிற பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படிச்சு நிறைய வந்து காலையில படிக்கிறாங்க, ஹோம்ஒர்க் எழுதுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க, பயிற்சி எடுக்கிறாங்க. அப்பதான் போய் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால அப்போ வந்து ஒரு விஷயத்துலயும் நம்ம வந்து சின்ன குழந்தைங்களே அவ்வளவு கஷ்டப்படும் போது நம்ம பெரியவங்க வந்து நம்ம யோசிச்சு செய்யணும். நம்ம விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு யோசனை பண்ணி நம்ம தெளிவடைஞ்சு செய்ய ஆரம்பிச்சோம்னா, நம்ம வந்து புரிதலோட செஞ்சோம்னா எந்த ஒரு மெத்தடையுமே நம்ம ஈஸியா கத்துக்க முடியும். நான் எவ்வளவு தூரம் புரிய வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி புரிய வச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வரும். ஏன்னா இதை வந்து நான் சொல்லல, நம்மளுடைய தையல் பள்ளியில படிக்கிற மாணவர்கள் வந்து ஆன்லைன் கிளாஸா இருக்கட்டும், நேரடி பயிற்சியில் முடிச்சுட்டு போனவங்களா இருக்கட்டும், நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்து சொல்றவங்க படிக்கிறவங்களா இருக்கட்டும், ட்ரை பண்றவங்க எல்லாமே அழகா இருக்குன்னா உங்க மெத்தட் வந்து சூப்பரா வருது, நல்லா இருக்கு, நான் செஞ்சு கொடுத்தேன், முதல்ல நான் செஞ்சு கொடுத்த மெத்தட்ல இருந்து இப்ப எல்லாமே உங்க மெத்தட் தான் ஃபாலோ பண்றேன், அழகா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாருமே எந்த குறையும் இல்லை, சூப்பரா இருக்குண்ணா, அப்படி ஒரு சுருக்கம் கூட இல்லாம நல்லா நீட்டா இருக்கு அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே சொல்றாங்க. அதே மாதிரி நாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மெத்தட் நாங்க ஃபாலோ பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு மெத்தட் இவ்வளவு விஷயம் இருக்கானே எங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு நம்ம இதுல வந்து தையல் துறையில நம்ம வந்து பிளவுஸ் சார்ந்ததுல இவ்வளவு விஷயம் இருக்கா, ஒரு அளவுனா எப்படி எடுக்கணும், எப்படி என்னென்ன விஷயங்கள் சொல்றீங்க, எந்தெந்த இடத்துல எவ்வளவு அளவுகள் மாற்றங்கள் வருது, ஒருத்தவங்களுக்கு எப்படிலாம் நம்ம மாற்றங்கள் செய்யறோம், இவ்வளவு விஷயங்களும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்பதான் எங்களுக்கு வந்து இப்பதான் பாடமாவே படிக்கிறோம். இப்பதான் விஷயமே எங்களுக்கு தெரிய வருது. இவ்வளவு விஷயங்கள் நம்ம இல்லைன்னா ஒரு மேற்பாவே நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். 2 3 2 வச்சுக்க நாங்க பழகிட்டு இருந்தோம். அப்ப எங்களுக்கு மிஸ்டேக் வரும் பொழுது எங்களால எப்படி சரிப்படுறது தெரியாம இருந்தது. இப்ப உங்களுடைய மெத்தட்ல பண்ணும் பொழுது என்ன பண்றோம், என்ன நடக்குது, எங்க என்ன அளவு மாறுது, எதற்காக இந்த மாதிரியான லூஸ் டைட் வருது, எல்லாமே தெளிவா தெரிய வருது. அப்ப அவங்களுக்கு விருப்பங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் மாற்றங்கள் செய்யலாம், மாற்றங்கள் செஞ்சுக்கிறோம். அவங்க உடல் அமைப்பு தகுந்த மாதிரி நாங்க செஞ்சு கொடுத்துறோம். எல்லாம் சூப்பரா வருது அப்படின்னு சொல்லி இப்ப சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா ஒரு இலங்கையிலிருந்து ஒரு சகோதரி எனக்கு மெசேஜ் போட்டுருந்தாங்க, வாய்ஸ் மெசேஜ் போட்டுருந்தாங்க. அண்ணா உங்க மெத்தட் செஞ்சு கொடுத்து சூப்பரா இருக்குண்ணா, எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாமே நிறைய பேருக்கு நான் தச்சு கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு கூட சமயத்தில் ஒரு சகோதரி வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுருந்தாங்க. சில விஷயங்கள் மட்டும் டவுட்டுகள் இருக்குன்னா அதையும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு தாராளமா நீங்க வாட்ஸ்அப்ல என்கிட்ட கேட்கலாம். நீங்க ஏதாவது டவுட்னா நீங்க நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டு நம்ம முறையில நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு டவுட் கேட்டாதான் என்னால அந்த டவுட்டை கிளியர் பண்ண முடியும். நீங்க ஏதோ ஒருத்தவங்க யாரும் செஞ்ச முறையில நீங்க உங்களோட மெத்தட் ஏதாவது மெத்தட் நீங்க செஞ்சுட்டு இந்த இடத்துல லூஸ் வருது, டைட் வருது, எப்படி பண்றது, இது இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா என்னால சொல்ல முடியாது. என்னால கணிப்பா தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி செஞ்சிருப்பீங்களா, அந்த மாதிரி செஞ்சிருப்பீங்களா அப்படின்னு. ஆனா நம்மளுடைய மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பெரும்பாலும் மிஸ்டேக்களே வராது. அப்படி வந்தாலும் எதனால வந்துச்சு என்ன அப்படிங்கிறது நமக்கு அந்த விஷயம் தெரியும், நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? அப்ப அதை நோக்கி தான் நம்ம வந்து அந்த மாதிரியான விஷயத்தை நோக்கி தான் நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம கிட்ட சாவி நம்ம கையில இருக்கணும், நம்ம கூட்டினாலும் நம்ம சாவி நம்ம கையில இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம செஞ்சது. அப்ப அதை நம்ம எப்படி சரி பண்ணணும், அடுத்த முறை இந்த முறை இல்லைனாலும் அடுத்த முறை எப்படி நம்ம வந்து அதை திருத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம கையில இருக்கணும். நமக்கு என்ன செஞ்சு தெரிஞ்சாதான் நம்ம அதை வந்து சரி பண்ண முடியும். அப்ப அதுக்கான விஷயங்கள் நம்ம வந்து தேடிட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே தெளிவா பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமான முறையாக இருந்தாலும் அதுல நீங்க எந்த ஒரு விதமே நம்ம வந்து ஈஸியான முறையை விட சரியான முறை அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே சரியா இருக்கும். அப்ப சரியான முறை கஷ்டமா இருந்தா அதை நம்ம படிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. நம்ம மெத்தட் அப்படிதான் இருக்கும். எவ்வளவுக்கு எளிமையா நம்ம கொண்டு வர முடியுமோ அவ்வளவுக்கு எளிமையா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து புரிய வைக்க முயற்சி பண்றேன், புரிய வச்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா, நீங்க ரொம்ப சந்தோஷமா, அதாவது ஒரு மனநிலை இயல்பான மனநிலையில பாருங்க, ஒரு டென்ஷனோட இல்லாம ரிலாக்ஸா பாருங்க. வேற எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாம நீங்க அதிலே இப்போ கவனம் செலுத்தி அதை கரெக்டாக எழுதி வச்சு அது மாதிரி பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்ற அளவுலாம் புரியுதா, அப்படி எவ்வளவு சொல்றேன் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஒரு முறை தவறா வந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணி அதை ப்ராக்டிக்கலா அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அனுபவ பாடமா நம்ம எடுக்கிறோம்னா
அப்பதான் வந்து அது நமக்கு தெரியும். செயல்முறைப்படுத்தி பார்க்கும்பொழுது தான் நம்ம என்னென்ன விஷயத்த என்னென்ன செய்யறோம், எந்த இடத்துல ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க, இந்த விஷயத்த இவர் சொல்லியிருந்தாரு, அண்ணா வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். அடுத்த முறை அப்பதான் திருத்திக்க முடியும். அப்பதான் நமக்கு அந்த என்ன சொல்றோன்னே தெரியும். ஓகேவா? இப்ப நான் அளவு சொல்லும்போது என்னன்னா இவ்வளவு அளவு சொல்லிட்டு இருக்காரு, என்ன அது, எந்த இடத்த பத்தி சொல்றாரு அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். ஓகேவா? அதை தொடர்ந்து பாருங்க, நம்ம கட்டிங் முறையும் பாருங்க. நிறைய கட்டிங் முறை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். என்னென்ன அளவுகள் இன்னும் நம்ம மேம்படுத்த வேண்டிய அளவுகள் இருந்தாலும் அது நான் உங்களோட ஷேர் பண்றேன். நமக்கு தேவை பர்ஃபெக்டா வரணும், சூப்பரா வரணும், 100% சரியா செய்யணும். எந்த மாதிரி அளவா இருந்தாலும் எந்த மாதிரி உடம்பு அமைப்பா இருந்தாலும் அவங்களுக்கு சரியா நம்ம தச்சு கொடுத்துடணும். அதுதான் நம்ம நோக்கம். வாங்க நம்ம கணக்கெடுக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 33 இது வந்து மேல்பாடி அளவு, 35 வந்து நடுப்படி அளவு, 32 வந்து கீழ்பாடி அளவு, 30 வந்து இடுப்பளவு, வேஸ்ட் அளவு. ஓகேவா? அப்பர் செஸ்ட், மிடில் செஸ்ட், வேஸ்ட், அதாவது வேஸ்ட் இது லோயர் செஸ்ட், அப்பர் செஸ்ட், மிடில் செஸ்ட், லோயர் செஸ்ட், வேஸ்ட் அளவு. ஓகேவா? இந்த அளவுகள் தான் இப்போ நம்ம வந்து பாடியை எவ்வளோ கூட்டணும் குறைக்கணும் அதெல்லாம் பார்க்க போகிறோம். டாட் கால்குலேஷன் வந்து நம்ம போட்டுட்டு அப்படியே ஷோல்டரில் வந்து நம்ம 3 விஷயம் பார்த்துட்டோம். இப்போ 4வது விஷயத்த ஷோல்டரில் வந்து அதை நம்ம மார்க் போடுறதுக்காக நம்ம அதை நோட் பண்ணி வச்சுட்டு மார்க்கிங்கில் நம்ம பார்க்கணும். அந்த மார்க் மட்டும் நம்ம வந்து தனியாக பண்ணுவோம், வேற கலரில் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இடுப்பளவு நம்ம இந்த டாட் இங்கே பிடிச்ச உடனே திரும்ப அது வந்து வெளியே வந்துடும். அந்த கணக்குக்காக மீதி நம்ம ஷோல்டர் மேனேஜ் பண்ணது எல்லாமே நம்ம இப்போ போட்ட 3 விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். அதை ரெடி ஷோல்டர் எல்லாம் எழுதி வச்சிட்டோம். ஓகேவா? ரைட். இப்போ எல்லாமே ரெடி ஷோல்டர் இதெல்லாம் எழுதி வச்சது எல்லாம் கூட நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்க. நம்ம ஷோல்டர் கை உயரம் இதை கை சுற்றளவு எல்லாமே பண்ணி அடிங்க சுற்றளவு மட்டும் அரைஞ்சு நம்ம ப்ரெஸ் பண்ணியிருந்தோம். ஆம்பூர் எல்லாமே டிக் பண்ணி இருந்துட்டோம். இந்த டிக் பண்ணுறதுலாம் என்ன அப்படின்னா எடுத்தளவு அப்படியே வைக்கிறது, ப்ளஸ் மைனஸ்ன்றது நம்ம கூடுவோம் குறைப்போம். ஓகேவா? அதனால டிக்கு அப்படின்றதெல்லாம் போட்டது எல்லாமே எடுத்தளவு வந்து நம்ம எந்த சேஞ்சும் பண்ணாமல் பண்ண போகிறது. ஓகேவா? அப்புறம் முன் உயரம் எல்லாமே போட்டிருக்கோம், உயரம் எல்லாம் பார்த்துட்டோம், ஷோல்டர் பார்த்துட்டோம். இப்போ இந்த பாடி இந்த பாயிண்ட் அளவு இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் அளவு கூட நான் இங்கே எழுதிடுறேன். பாயிண்ட் அளவு வந்து இதில் என்ன எடுத்திருந்தாங்க அப்படின்னா 10 + 3 பாருங்க, 10 + 3 13 எடுத்திருந்தாங்க. நிப்பிள் பாயிண்ட் ஹைட் இது வந்து அதுக்கு கீழே லோயர் பெஸ்டோட ஹைட்டு, நிப்பிள் பாயிண்ட் கீழே வர ஹைட் இது. ஓகேவா? மொத்தம் 13. இது வந்து ஜஸ்ட் கிட்ட வர லைனு. இதே வந்து முன்னோட ஊக்கு போகிற இடத்துல வர லைன் தான் வந்து நம்ம 14லேருந்து 3/4 இன்ச்சு குறைச்சி 13.75 அப்படின்னு நோட் பண்ணியிருந்தோம். அது போன காலையில் போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அதில் பார்த்துருங்க, அந்த லிங்க் அதில் வச்சிருக்கோம். லிங்க் நான் வைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த காலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ரைட்டு. இப்போ நம்ம மேல் பாடியை நம்ம பார்க்குறோம். இப்போ அதுக்கு முன்னாடி டாட் அதே மாதிரி இதையும் நம்ம பார்க்கணும். நெக்கோட அளவு இதையும் நம்ம முக்கியமாக பார்த்துருந்தோம். நெக்கோட அளவு நம்ம பார்க்கணும்னா இப்போ பாருங்க, நான் வந்து ஏ போட்டுறேன். ஏ வந்து நம்ம இதுவே பார்த்துட்டோம். அது வந்து ஏ வந்து 6. ஓகேவா? ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8, பேக் பார்த்தீங்கன்னா 9. இந்த அளவு தான் இது. ஓகேவா? இந்த அளவு தான் நம்ம வந்து இவங்களுக்கு நெக்கோட அளவு. இந்த ஏ வந்து என்னன்னா சின்ன ஷோல்டரோட போக மீதி ஏ. இது வந்து போன காலையில் நம்ம பார்த்துட்டோம். இது இருக்கட்டும். நம்ம நெக்கோட அளவுன்றது நம்ம கணக்கு கொடுக்க போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ முக்கியமாக ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு இது நம்ம கையில் இருக்கு. இதை வச்சு நம்ம வந்து அடுத்து பாடியோட அளவையும் நம்ம பார்ப்போம். மேல்படி அளவை நம்ம பார்க்கணும். சின்ன ஷோல்டர் எவ்வளோ பேர் இருந்தாங்க அதுக்காக நம்ம பண்ணது எல்லாமே போன காலையில் நம்ம தெளிவாக போட்டு முடிச்சிட்டோம் அதெல்லாம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம மேல்படி அளவு 33. அந்த 33 வந்து நம்ம அப்படியே வைக்கணுமா? பாருங்க, மேல்படி அளவு 33 எடுத்த அளவு இது. ஓகேவா? இதை நம்ம அப்படியே வைக்கணுமா இல்ல கூட வைக்கணுமா இல்ல குறையா வைக்கணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? எடுத்தளவு வந்து எல்லாருமே நம்ம எடுத்தளவு வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 4 மடிச்சு போட்டுட்டு 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இது கூட 4 இன்ச்சு ப்ரெஸ் பண்ணி அதை 4 டிவைட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் 1 இன்ச்சு கூட வைக்க சொல்லுவாங்க. ஒருத்தோடைய ஃபார்முலா சொல்லுவாங்க. அப்போ வந்து அது ரொம்ப லூஸா வந்துடும், இல்லை டைட்டாகவும் வந்துடக்கூடாது, லூஸும் வந்துடக்கூடாது, டைட்டு வரக்கூடாது. அப்போ அது ஒரு சரியான கணக்கு போட்டோம்னா யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு இவங்களுக்கு பேக் நெக், இப்போ மேல்பாடிக்கு என்ன கணக்கு பார்க்குறோம்னா பேக் நெக்கை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? பேக் நெக் இப்போ வந்து இப்போ நமக்கு வந்து இந்த 33 இன்ச்சுக்கு நெக்கோட அளவுல இருந்து நம்ம கணக்கு. நெக் அளவு அதிகமாக இருந்தா லூஸ் கொடுக்கும், நெக் அளவு கம்மியா இருந்தா டைட் ஆகும். சரியா? அப்ப எந்த நெக் இருந்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்ப 33 இன்ச்சுன்னு இல்ல, எந்த ஒரு பாடியா இருந்தாலும் சரி, 40 இன்ச்சு பாடி, 44 இன்ச்சு பாடி, 50 இன்ச்சு பாடி, 38 இன்ச்சு பாடி லூஸ், 32 இன்ச்சு பாடி லூஸ், 30 இன்ச்சு பாடி லூஸ், எதுவா வேணா இருக்கட்டும். எடுத்த அளவை வந்து நம்ம வைக்கும் போது அப்படியே வைக்கலாமா இல்ல டைட் வைக்கணுமா லூஸ் கொடுக்கணுமான்றது எது முடிவு பண்ணுதுன்னா இந்த நெக்கோட டெப்த் தான் முடிவு பண்ணுது, நெக்கோட ஆழம். ஓகேவா? நெக்கோட ஆழம் அதிகம் இறங்க 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 விரிவு தன்மை வரும்.
அப்போ உடம்புல லூஸ் கொடுக்கும். அப்ப எந்த அளவுக்கு தேவையான லூஸ் தேவைப்படுது, எந்த அளவுக்கு நம்ம வந்து லூஸ் வந்து அப்ப நம்ம ரொம்ப லூஸ் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து போட முடியாது. அப்ப யாருக்கு வேணாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரலாம் இல்லையா? எல்லா அளவுகளுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஒருத்தருக்கு தான் வரும், இந்த சைஸுக்கு தான் வரும், இந்த சைஸ் தான் வரலாம் கிடையாது. பெரிய சைஸ் சின்ன சைஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் வரும். நம்ம சரியான கணக்குல வைக்கலைன்னா அப்போ ஒரு சரியான கணக்கு போடுறதுக்கான முறையை நம்ம பார்ப்போம். இதுல பேக் நெக் இதுல 9 இருக்கு. ஆனா இவங்களுக்கு வந்து 33 இன்ச்சுக்கு என்ன நெக்கு இருந்திருந்தா சரியா வரும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இப்ப வந்து 8.5 இன்ச்சு இருக்கு பாத்தீங்களா, 40 இன்ச்சு பாடி, 40 இன்ச்சு பாடி, 8.5 இன்ச்சு நெக்கு. ஓகேவா? நெக்கு வந்து 8.5 இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து அப்படியே நம்ம வைக்கலாம், எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டாம். 45 அப்பர் செஸ்ட் மேல்படி அளவு 40 ஆகும், அப்பர் செஸ்டோட அளவு 40, நெக்கோட டெப்த் வந்து ஆழம் வந்து 8.5 8.5. இது இருந்ததுன்னா நம்ம எந்த சேஞ்ச் பண்ண வேண்டாம், எடுத்த அளவு அப்படியே 4ஆ டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இல்ல உள்வாங்குற மெத்தட் போறதா இருந்தா பேக்ல பிளஸ் பண்ணி ஃப்ரண்ட்ல கம்மி பண்ணி அது என்ன கணக்கோ ஆனா அப்பர் செஸ்ட்ல 40 வரதா அப்படியே வைக்கலாம். அந்த 8.5 வரும்பொழுது இப்ப இதுல இருந்து 4 இன்ச்சு அப்படியே குறைச்சிட்டு வருவோம். இது வந்து 33 இல்லையா, அப்படியே 4 இன்ச்சு குறைச்சிட்டே வருவோம், ஒரு இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? இப்ப இது 40, அப்படியே நான் வந்து 2 இன்ச்சு குறைச்சி 1/2 இன்ச்சா குறைச்சிடுறேன். அப்ப கொஞ்சம் ஈஸியா எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? 40க்கு கீழே வந்து 38 எழுதுறேன், 38, அதுக்கப்புறம் 36, அதுக்கப்புறம் 34, இது வரைக்கும் போதும். இப்போ 40க்கு 8.5. ஓகேவா? இப்ப நான் வந்து 2 சைஸா கொண்டு வந்திருக்கனால 1/2 இன்ச்சு குறைச்சிக்கலாம். ஒரு சைஸுக்கு 1 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு குறைச்சிட்டே வரணும். இப்ப இது வந்து 2 சைஸா நான் வச்சிருக்கேன், ஈஸியா இருக்கணுக்காக. ஏன்னா 7 சைஸ் எழுதணுமே அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு சரி, உங்களுக்கு குழப்பம் வேண்டாம், நம்ம வந்து ஒண்ணுனாவே எழுதிடலாம். 39 சைஸ் எனக்கு வருமே சார், நான் என்ன பண்றது, எனக்கு அது சொல்லிருந்தீங்களாமே, நாளைக்கு நீங்க 39 சைஸுக்கு சொல்லுங்க, 38க்கு சொல்லுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 38 நான் வரிசையா 40ல இருந்து கொண்டு வரேன். 40 பாத்தீங்களா? இப்ப 39, 38, 37, 36, 35, 34, இப்ப நமக்கு வந்திருக்கிறது 33. ஓகேவா? இப்ப இவங்களுக்கு எந்த நெக் எவ்வளவு வரணும், இவங்களுக்கு எவ்வளவு வரணும்னு நம்ம பார்ப்போமா? இதுல 4 இன்ச்சு குறைச்சிட்டே வரணும், 4 இன்ச்சு குறைச்சிட்டே வரணும். இப்ப இவங்களுக்கு வந்து நான் 8.5 வந்திருக்கு இல்லையா, இப்ப இது 8.25. இப்ப இதுல வந்து 8, இதுல வந்து 7.25, இதுல வந்து 7.5, இதுக்கு வந்து 35க்கு வந்து 7.25, இதுக்கு வந்து 7. ஓகேவா? இதுல வந்து 6.25. ஓகேவா? இது ஒரு வாய்ப்பாடு மாதிரி இருக்கும். என்ன சார் எல்லாரும் நீங்க கணக்கு போறதை பத்தி சொல்றீங்க, நீங்களே இப்படி கணக்கு போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுதான் நம்ம துல்லியமான கணக்கு போடுறோம். ஓகேவா? பொத்தாம் பொதுவா நம்ம சொல்லல, நீங்க 45 தான் ஒரு 8 வச்சுக்கோங்க, 9 வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 33 இன்ச்சுக்கு 6.25 இன்ச்சு, 6.25 இன்ச்சு நெக்கு வந்துச்சுன்னா இந்த உடம்புக்கு நம்ம பிளஸும் மைனஸ் பண்ண வேண்டாம். 6.25 7 வந்தாலும் ஓகே தான். ஓகேவா? 6.25 7 வந்தாலும் ஓகே தான். அப்ப நம்ம பிளஸ் மைனஸ் பண்ண வேண்டாம், அப்படியே எடுத்த அளவை அப்படியே வைக்கலாம். இதை விட கூடுதலா வந்தாலோ குறையா வந்தாலோ மாற்றங்கள் செய்ய வேண்டும். அப்ப கூடுதலா வந்தா என்ன மாற்றங்கள் செய்யணும், குறையா வந்தா என்ன மாற்றங்கள் செய்யணும்? நெக்கோட அளவு கூடுதலா வரும் பொழுது அப்ப லூஸ் கொடுக்கும், அப்ப மைனஸ் பண்ணணும். நெக்கோட அளவு குறைவா வரும் பொழுது டைட் கொடுக்க ஆரம்பிச்சிடும், பிடிக்க ஆரம்பிச்சிடும், அப்ப நம்ம லூஸ் கொடுக்கணும். அப்ப மைனஸ் பண்ணணும். எதுக்கு மைனஸ் பண்ணணும்? நெக்கு பெருசா இருக்கும் பொழுது மைனஸ் பண்ணணும், விரியத்தன்மை வரதுனால. நெக்கு கம்மியா இருக்கும் பொழுது விரிவுத்தன்மை வராது. அப்ப இப்ப க்ளோஸ் நெக் இவங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 3 இன்ச்சு நெக்கு தான் கேட்கறாங்கன்னா அப்ப இதோட கம்மியா இருக்கு இல்லையா, அப்ப பிடிக்கும், விரியத்தன்மை கிடையாது, அப்ப லூஸ் கொடுக்கணும். அப்ப லூஸ் வைக்க சொன்னீங்க சொல்லி எல்லாத்துக்கும் லூஸ் வைக்க கூடாது, டைட் வைக்க சொன்னீங்க சொல்லி எல்லாருக்கும் எல்லா நெக்கும் வரும்போது டைட் வைக்க கூடாது, சரியா வைக்க சொன்னீங்க சொல்லி எல்லாருக்கும் டைட்டா வைக்க சரியா வைக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு புரிதலோட செஞ்சுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் முறையே நீங்க வந்து சரியா செய்யலாம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே நம்ம செஞ்சிருவாங்க, வந்து நல்ல மார்க் எடுத்தாங்க பாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அட்டம்ப்டா அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இதை நீங்க ஒரு சந்தோஷமா நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. கத்துக்கணுன்ற ஆர்வம், நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம நிறைய இதுக்கு யாரு சொல்லி தராங்க, அழகா சொல்லி தராங்களே நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி தேடுறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் இது யூஸ் ஆகும், பயனுள்ளதா இருக்கும். ஓகேவா? ரைட். இப்ப நம்ம இவங்களுக்கு என்ன வந்து பாப்போமா? இப்ப இதே மெத்தட் தான் அப்படியே அப்பர் மேல போக அதிகமா கூடும் பொழுதும் இந்த பரவலால் கூட்டிகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப 40 வந்தா 8.25,
42 வந்தா 9, இப்படியே கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப எப்படி குறைச்சிட்டு வந்தோமோ அது மாதிரி பிளஸ் பண்ணிட்டே போகலாம். இப்ப நம்ம நீண்ட காலையில கொண்டு போகணும், உங்களை வந்து நான் பார்க்க வச்சு டயத்தை ஓட்டணும்னு நினைச்சா நான் அதிகம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னொரு நாள் ஃப்ரீயா இருந்தா நம்ம கேளுங்க, உங்களுக்கு புரியணும் அது மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அப்படியே எப்படி இறங்கிட்டு வந்ததோ அது மாதிரி ஏற்றமா போயிட்டு இருக்கும் போது 40 இருந்து கீழே வந்திருக்கோம். இது சின்ன அளவுனால, இது பெரிய அளவு வரும்போது நம்ம அதுல இருந்து மேல போய்க்க வேண்டியதான். ஓகேவா? சரி, இப்ப நமக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா 7 இன்ச்சு இருந்தா ஓகே, ரவுண்ட் பண்ணிக்கலாம். 6.25 வச்சிருக்கோம், 7 இருந்தா ஓகே. ஓகேவா? 6.25 7 இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச்சு தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நமக்கு புரிதலோட வந்துட்டோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம், 199.99 வந்துட்டோம். அதனால அந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். இப்ப இந்த 7 இன்ச்சு இருக்கு இல்லையா, 7 இன்ச்சு இருந்தா இவங்களுக்கு எந்த மாற்றம் செய்ய வேணாம். ஆனா இவங்களுக்கு எங்க இருக்கு, 9 இன்ச்சு இருக்கு. பேக் நெக் அளவு 9 இன்ச்சு இருக்கு. அப்ப எவ்வளவு கூடுதலா இருக்கு, 2 இன்ச்சு கூடுதலா இருக்கு. ஒரு 2 இன்ச்சு கூடுதலா இருந்தா, அதாவது பாடி அளவு 2 இன்ச்சு கூடுதலா இருக்கு, நெக் அளவு 2 இன்ச்சு கூடுதலா இருக்கு. ஓகேவா? நெக் அளவு 2 இன்ச்சு கூடுதலா இருக்கும் பொழுது பாடி அளவு எவ்வளவு கூட வைக்கணும்னா 1 இன்ச்சு பிளஸ் பண்ணி ஆகணும். இப்ப கூடுதலா இருக்கு, மைனஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி ஆகணும். இப்ப லூஸ் வந்து அதிகமாயிரும், விரிய தன்மை வந்துடும். இப்ப நம்ம வந்து ஒரு பிளவுஸ் அளவு பிளவுஸ் நம்ம கொடுக்குறாங்க வைங்களேன், 7 இன்ச்சு நெக் இருக்கு, 1 இன்ச்சு எனக்கு இறக்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா 1 இன்ச்சு இறங்கும் பொழுது 1/2 இன்ச்சு லூஸ் வந்து அதிகரிக்கும். நம்ம 1 இன்ச்சு பேக் நெக் இறக்கும் பொழுது 1/2 இன்ச்சு பாடி லூஸ் மைனஸ் பண்ணுவோம். இது வந்து ரெடி அளவு பிளவுஸ்ல இருந்து வந்து நம்ம அனுபவ பாடம் இது. ஓகேவா? அளவு பிளவுஸ்ல நம்ம திருத்தங்கள் செஞ்சு கொடுக்கும் பொழுது இதை வச்சு எப்படி நீங்க ஏதாவது சொல்றீங்க, நீங்க கரெக்டா எப்படி சொல்றீங்க, அது எப்படி சரியா எப்படி வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அந்த கேள்வி வரணும். எதை வச்சு நான் இதை சொல்றேன் அப்படி என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். எப்படி அந்த அனுபவம் கிடைச்சது அப்படின்னா, ஒரு வந்து 8.5 இன்ச்சு நெக்கு இல்ல 8 இன்ச்சு நெக்குக்காரங்க வந்து என்கிட்ட கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு பிளவுஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த பிளவுஸ்ல 1 இன்ச்சு நெக்கு மட்டும் இறக்கி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கட்டிங், மற்ற எல்லாம் சேம் அளவுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்ப அந்த 8.5 இன்ச்சு நெக்கை நம்ம 9 இன்ச்சு நெக்கா மாத்துறோம். மாத்தும் பொழுது உடம்பு லூஸ் வருது. நம்ம எதுவுமே செய்யல, உடம்பு லூஸ் எல்லாம் அதே தான் வச்சு தைச்சு கொடுத்தோம். அவங்க போட்டு பார்த்தா எனக்கு வந்து உடம்பு லூஸா இருக்கு, நான் உங்களை நெக்கு மட்டும் தான் இறக்கம் கேட்டேன், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம கேட்டிருக்கோம் கஸ்டமர் இருந்து. இதெல்லாம் அனுபவங்கள், அனுபவ படம். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவப்பட்டு நம்ம திட்டு வாங்கி செஞ்சதை எதுக்கு நிறைய பேர் சொல்லி தரணும் அப்படிங்கிறத தவிர்க்கலாம். நிறைய பேர் கூட அதை சொல்லாம கூட இருக்கலாம். நம்ம வந்து அப்படி இல்லை, சில இதுல உண்மையா இருக்கணும்னா உண்மையா இருந்துடணும். நம்ம யூடியூப்ல ஷேர் பண்றோம்னா உண்மையா பயிரணும், அதான் என்னுடைய நோக்கமா இருக்கும். எந்த விஷயத்துலையுமே நம்ம கரெக்டா இருந்துடணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் நம்ம இதை சொல்லித்தர இடத்துல இருக்கும்போது இதை சொல்லி கொடுத்து எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? என்னென்ன விஷயங்கள் நான் மேம்படுத்தி சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கணும், எனக்கு தெரிய வருதோ அந்த தெரிய வர விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பா நான் உங்களோட ஷேர் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு எளிமையா உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இதுதான் விஷயம். நீங்க கண் கூட பார்த்துருப்பீங்க, நீங்களே தைச்சு கொடுத்துருப்பீங்க. வெறும் அளவு பஸ் மட்டும் தைச்சு கொடுக்குறவங்க இருந்தா நெக்கை ஏற்றும் பொழுது பிடிக்கும், இறக்கும் பொழுது லூஸ் கொடுக்கும், நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். நம்ம அந்த கணக்குலேயே போயிருக்க மாட்டோம். நெக்கு இறக்க கேட்டாங்க, இறக்கி வச்சு கொடுத்துருவோம், சொல்லி கொடுத்துருவோம், எனக்கு லூஸ் வந்துச்சுன்னு வாங்க. அப்ப அது ஒருத்தருக்கு 2 பேருக்கு நம்ம அது மாதிரி வர வர எதனால இது வந்திருக்கு, நெக்கு இறக்குறதுனால வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம அனுபவ பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்த முறை செய்யும் பொழுது கட்டிங்ல சரி பண்ணுவோம். அப்ப அதே விஷயம் தான் அளவு எடுத்து செய்யும் பொழுதே நம்ம அதை செய்யணும். அந்த இதுக்கு தான் நம்ம இதை சொல்லி வந்திருக்கோம். அளவு எடுக்கும் பொழுதே நம்ம இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? அப்ப அளவு எடுத்து செய்யும் பொழுது இந்த விஷயம் வருதோ, இந்த பிரச்சனை வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இவங்களுக்கு எது சரியான அளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது 6.25 இருந்து 7 இன்ச்சு நெக்கு தான் இவங்களுக்கு சரியான அளவா வருது. இப்ப நெக்கு அப்ப ஆழமா இறங்குதுன்னா 2 இன்ச்சு ஆழமா இறங்குதுன்னா 1 இன்ச்சு கண்டிப்பா குறைக்கணும். அவ்வளவுதான். இது அளவு பிளவுஸ்ல இருந்து நம்ம குறைக்கிற மாதிரியான கணக்கு தான். உடம்புல இருந்து அளவு எடுக்கும் பொழுது இந்த விஷயத்த அந்த அனுபவத்தோட நம்ம செய்யறோம். அளவு செய்யும் பொழுது எல்லாருக்குமே அனுபவம் இல்லாம நம்ம செய்ய முடியாது இல்லையா? அனுபவ பாடத்தை வச்சுதான் நம்ம அளவு செய்யும் பொழுது நம்ம வைப்போம். எடுத்தளவு எல்லாமே வைக்கிற மாதிரி இருந்தா அளவு எடுத்து செஞ்சிடலாம் ஈஸியா. எடுத்தளவுல இருந்து எல்லாமே வைக்கிற மாதிரி இருக்காது, மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும், பிளஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப அது என்னென்ன பிளஸ் பண்றோம், எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த பிளவுஸுங்க அடுத்தடுத்த கஸ்டமர் செய்யும் பொழுது நமக்கு குழப்பமே இல்லாம தெளிவா செஞ்சிடலாம். ஓகே, இப்ப என்ன செய்யறோம், இதுல 1 இன்ச்சு மைனஸ் 1 இன்ச்சு. ஓகேவா? இப்ப இதுல மேல அப்பர் செஸ்ட்ல -1 இன்ச்சு. அப்ப நமக்கு 32 தான் வரணும். இந்த இது 32 எழுதக்கூடாது, இந்த மாதிரி மைனஸ் பண்ணி 32 எழுதி வைக்கணும். ஓகேவா? இப்ப நான் லிஸ்ட்ல அதே மாதிரி நான் இந்த என்னோட இதுல எழுதி வைக்கிறேன். நீங்களும் உங்க நோட்ல மேல்படி அளவு -1 போட்டு 32 எழுதிக்கங்க. ஓகேவா? 32 எதனால இந்த ஒரு நம்ம மைனஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? நான் சொன்னதுக்காக நான் எல்லாத்துலயும் மைனஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அண்ணா வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி சொன்னாங்க 32ல அப்படின்னு நான் பொதுவா சொல்லல. இதை நான் அளவு பார்த்தோன்னே 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க எதுக்காக பண்ணணும், எப்படி, அப்புறம் நீ அளவு கூடுதலா வரும்போது 34 வரும்போது 35 வரும்பொழுது நெக்கு கூட வரும்போது குறைய வரும்போது நீங்க வந்து தடுமாறுவீங்க. அப்ப இந்த மெத்தடை நீங்க அப்படியே உங்க நோட்ல தெளிவா எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஃபார்முலாவை, இந்த ஃபார்முலா இப்ப இது வருதா சமநிலையில வச்சிருங்க. இதுல இருந்து கூடுதா குறையுதா, சரி இப்ப நீங்க வந்து நான் குறைஞ்சதுன்னு சொல்லிட்டேன்,
ஓகேவா? இந்த அளவு வருது. இந்த அளவு நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். இதே நெக்கு வந்து இன்னும் கம்மியா இருந்ததுன்னு வைங்க, 9 இன்ச்சு நெக்குக்கு பதிலா இப்ப 7 இன்ச்சு நெக்கு இருக்க வேண்டிய இடத்துல 5 இன்ச்சு நெக்கு கேட்கறாங்க. ஏன்னா க்ளோஸ் நெக்கு கேட்பாங்க இல்லையா? இதுல 7க்கு இருக்கு, 7 வந்து 33க்கு வந்து 7 இன்ச்சு நெக்கு சொல்லியிருக்கோம், 6.25 இருந்து 7 வரைக்கும். ஓகேவா? இப்ப இவங்க வந்து ஒரு ஆபீஸ் போட்டு போறதுக்கோ இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போட்டு போறவங்களா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், மேடம் ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கலாம், டீச்சர்ஸ் வேலையில இருக்கிறவங்க, ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு கம்பெனி யூனிஃபார்மா இருக்கலாம், எனக்கு 5 இன்ச்சு நெக்கு தான் வேணும், ஒரு 4 இன்ச்சு நெக்கு தான் வேணும்னு கேட்பாங்க. ஒரு 5 இன்ச்சு நெக்கு தான் சொல்லி வச்சுக்கோங்க. ஏன்னா இது சின்ன பாடி, இந்த ஆம்பல் வரைக்கும் டச் பண்ற வரைக்கும் இருக்கு பாருங்க, அதுலயும் கணக்கு இருக்கு. மேல வரைக்கும் போயிட்டு இருக்கிற வரைக்கும் கிடையாது, அந்த ஆம்பளை தொடுற வரைக்கும். இவங்களுக்கு வந்து ஆம்பளை தொடுறது வந்து 5 இன்ச்சு ஹைட் வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம். இப்ப 5 இன்ச்சு கேட்கறாங்க, 7 இன்ச்சு இருக்க வேண்டியதுல 5 இன்ச்சு கேட்கறாங்க நெக்கு அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்? டைட் ஆகும். அப்ப இந்த அளவுல இருந்து எவ்வளவு 2 இன்ச்சு மேல போகுது, குறைவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இது கூட பிளஸ் 1 இன்ச்சு பண்ணணும். 33 பிளஸ் 1 அப்படின்னு போட்டு 34 மாத்தணும். இவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? இதை நீங்க புரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி அளவுனாலும் இந்த அப்பர் செஸ்ட்ல மெதுல அப்பர் செஸ்ட்ன்றது முக்கியமானது. ஏன்னா இங்க ஆமுல் இணையிற இடம், நெக்கு இணையிற இடம், நெக்கு ஆமுல் இந்த அப்பர் செஸ்ட் மேல்படி மேல்புக்கு வருது பாத்தீங்களா, இது எல்லாமே சேர இடம். அப்பர் செஸ்டோட ஃபிட்டிங் இன்னும் கரெக்டா அமைஞ்சிச்சுன்னா ஆம்கோல் லூஸ் வராது, சோல்டு பிரச்சனை வராது, மேல் பாடியில இருக்கிற பிரச்சனை வராது. அந்த பாடி அந்த பிளவுஸோட அமைப்பை மேல் பாடியில முக்கியமான இடம். ஓகேவா? எல்லாமே முக்கியமான பாயிண்ட் தான், அதுல மேல் பாடி முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு அதுதான் ரொம்ப தெளிவா ஒண்ணா சொல்லி கொடுத்துருக்கேன். மேல் பாடி நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நடுபாடிக்கு வந்துருவோம். ஓகேவா? நான் அதை அழிச்சிடுறேன். அடுத்தது நடுபாடிக்கு வந்துருவோம். நடுபாடி அளவு பாத்தீங்கன்னா 35.5, அதாவது 35.5. இப்ப இதுல வந்து பிளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா இல்ல எப்படி அப்படியே வைக்கணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப பிளஸ் அரை, கண்ணை மூடிட்டு பிளஸ் அரை வச்சிடணும். முதல்ல ஒரு இது என்னன்னா, நடுப்படி அளவு எடுக்கல வந்து கண்டிப்பா 1/2 இன்ச்சு நம்ம வச்சுதான் ஆகணும். வச்சுட்டு தான் அடுத்த கணக்குக்கே நம்ம போகணும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்டுக்கே நம்ம போறது இதுதான். சரி, இப்ப நம்ம வந்து நடுப்படி அளவு 1/2 இன்ச்சு வச்சுட்டோம். இது போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேல்படி அளவுக்கும் நடுப்படி அளவுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 33 35 ஜாஸ்தியா இருக்கு. 2.5 இன்ச்சு இருக்கு. அதாவது 1/2 இன்ச்சு சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு 1 இன்ச்சு இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இவ்வளவுதான் வரும்ன்றத வைக்கிறாங்க, 2 இன்ச்சு தான் வரும், இல்ல 1 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்குன்னு நினைச்சு. அப்படிலாம் கிடையாது. இங்க பாத்தீங்களா 33 35 2.5 இன்ச்சு வித்தியாசம் இருக்கு இவங்களுக்கு. இதே மாதிரி நீங்க எடுத்து பழக ஆரம்பிங்க, எவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் எடுக்கிறது இல்லை, அதனால எடுக்காதனால கூடுதலா வருதா குறைய வருதா ஒரு கணக்கை போடுறது. சரி அப்படியே டைட் லூஸ் சொல்றாங்களா, கிராஸ் கட்டிங் போட்டுரு, முடிஞ்சு போச்சு. கிராஸ் கட்டிங்க போட்டோம்னா அது அவங்க இழுத்து கொடுத்துரும். டைட் வேணா டைட், லூஸ் வேணா லூஸ், அது எவ்வளவு தேவையோ இழுத்து கொடுத்துரும். 2.5 இன்ச்சு லூஸா 1.5 இன்ச்சு இதா அவங்க அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம் அப்படின்ற மாதிரி போட்டுறாங்க. அது நமக்கு வந்து சரியான வழிமுறை கிடையாது. நமக்கே தெரியாம செய்யறது. அது நம்ம தெரிஞ்சு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் நம்ம மேம்படுத்த முடியும். எல்லாருமே கிராஸ் கட்டிங் விரும்ப மாட்டாங்களே. அப்ப எல்லாரும் நம்ம கிராஸ் கட்டிங்க போட்டு சமாளிக்கிறது வந்து அதுக்கு வந்து சமாளிக்கிறது. ஓகேவா? நம்ம கலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்றது இல்ல, ஏதோ சமாளிச்சு பண்ற மாதிரி. அப்ப நம்ம தெரிஞ்சு பண்ணணும்ல. இப்ப இது என்னன்னா, இந்த மேல்பாடி நடுப்பாடிக்கு கண்டிப்பா வித்தியாசம் இருக்கிறதுனால இன்னொரு 1/2 இன்ச்சு நம்ம கூடுதலா வைக்கிறோம். ஓகேவா? பிளஸ் இன்னொரு 1/2 பிளஸ் 1/2 இன்ச்சு 2.5 இன்ச்சு நம்ம கூட்டிட்டோம். இந்த 35 இருந்து எடுக்க அளவு இது எடுக்கும்போது கரெக்டா இருக்கு, ரொம்ப லூஸ் விடாம. சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம லூஸ் வச்சு கட்டிங்ல பார்த்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி லூஸ் வைப்பாங்க. கட்டிங்ல நம்ம வைக்கும்போது லூஸ் வைக்கத்தானே போறோம், அந்த லூஸை எடுக்கும்போதே வச்சிருவோம். அது அந்த ஃபார்முலால செஞ்சீங்கன்னா அது வேற ஃபார்முலா. நம்ம எடுக்கிறது வந்து அப்படி இல்லை. நம்ம எடுக்கிற அளவு கரெக்டா இருக்கி, ரொம்ப டைட்டு பிடிக்காம லூஸும் இல்லாம டேப் போய் கரெக்டா உட்கார்ற மாதிரி தான் எடுக்கிறோம். அது மாதிரி நம்ம முறையை கட்டிங் முறையை எடுத்துட்டு நம்ம எவ்வளவு தேவையோ ப்ரெஸ் பண்ணுவோம். என்னென்ன காரணத்துக்காக பண்றோம்னு தெரிஞ்சு பண்ணுவோம். ஓகேவா? இப்ப இதுல 1 இன்ச்சு வந்துருச்சு, அவ்வளவுதான். இதை அப்படியே வச்சிடலாமா அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்த கவனிக்கணும். சரியா? இப்ப இதுல 3 விஷயத்த நம்ம பண்ணிருக்கோம். ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம 1/2 இன்ச்சு கூட வச்சிடணும். ரெண்டாவது மேல்படி நடுப்படிக்கு வித்தியாசம் அதிகமா இருக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு கூட வச்சிடறோம். கம்மியா இருந்தா இந்த 1/2 இன்ச்சு வேண்டாம். ஓகேவா? அடுத்தது இந்த பாயிண்டோட லென்த் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்க்கணும். இந்த பாயிண்டோட லென்த் இருக்கு பாருங்க, 10 இன்ச்சு. நிப்பிள் பாயிண்ட் ஹைட் இருக்குல்ல, அந்த இடம் தான் ரவுண்ட் அப்ல வர்ற இடம். நிப்பிள் பாயிண்ட் ஹைட் இருக்குல்ல, அங்கதான் இந்த 10 இன்ச்சுன்றது என்னது, நிப்பிள் பாயிண்ட் ஹைட், பாயிண்டோட உயரம். இந்த பாயிண்ட் உயரம் தான் நடுபாடி மிடில் செஸ்டோட எடுத்த இடவே அந்த ஹைட் கிட்ட தான். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம நெக்கோட பேக் நெக்கோட ஆழமோ இல்ல ஃப்ரண்ட் நெக் வராது, பேக் நெக் வந்து அவ்வளவு அதை விட இறங்குது அப்படின்னா இதுல வந்து இந்த அளவு வச்சுட்டு திரும்ப வந்து எடுக்கணும், திரும்ப மைனஸ் பண்ணிக்கணும். இப்ப இது வந்து 9 இன்ச்சு,
பாயிண்ட் அளவு 10 இன்ச்சு. அப்ப நமக்கு இந்த பிரச்சனை கிடையாது, வேண்டாம். ஓகேவா? இதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை, பிளஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை. இப்ப இந்த பாயிண்ட பேக் நெக் வந்து 10 இருந்து வைங்களேன், உதாரணத்துக்கு 10. ஆனா பாயிண்ட் 10 இல்ல, பேக் இப்போ 9 இருக்கு, பாயிண்ட் வந்து 8 இருக்கு, பேக் 9 இருக்கு, பாயிண்ட் 9 இருக்கு. ஓகேவா? அப்ப பாயிண்ட விட நெக் இறங்கிருது அப்படின்னா அங்க விரியத்தன்மை வரும். எப்படி நம்ம வந்து இப்ப மேல்படியை கணக்கெடுத்தோம், ஷோல்டர்னு வந்தோம் இல்லையா, ஷோல்டர் கணக்கெடுத்தோம்ல, விரியும் சொல்லி தானே மைனஸ் பண்ணோம். அடுத்தது அப்பர் செஸ்ட், விரியும் சொல்லி தானே மைனஸ் பண்ணோம். இப்போ மிடில் செஸ்ட் விரியும் தானே, விரியும்னா மைனஸ் பண்ணணும், விரியலைன்னா மைனஸ் பண்ண வேணாம். அப்ப விரியுமா விரியாதான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? பேக் நெக் ஆழமா இருந்தா விரியும், எதை விட நிப்பிள் பாயிண்ட விட இறங்கி இருந்தா, இல்லையா விரியாது, அவ்வளவுதான். இப்ப நிப்பிள் பாயிண்ட் 10 இன்ச்சு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப இது இவங்களுக்கு தான் இந்த ஃபார்முலா. இதே அளவு கூடுதலா இருந்தா குறையா இருந்தா அந்த ஃபார்முலாவை அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம போட்டுருவோம். அந்த வழிமுறை நான் சொல்லிட்டேன், இதே வழிமுறையில நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஓகேவா? இப்ப இது 10 இருக்கு, அப்ப இதுல ஒரு பேக் நெக் 9 தான் இருக்கு. அப்ப இதுல வந்து லூஸ் கொடுக்காது, ஏன்னா இந்த நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டுக்கு மேலேயே இருக்கு. அதுவும் இது வந்து நம்ம கிராஸ்ல எடுக்கிறது, இது ஸ்ட்ரெயிட்ல எடுக்கிறது. கிராஸ்ல எடுக்கிறது இன்னும் கம்மியா காமிக்கும், 8.25 இருந்து 8.25, சாரி வந்து 8 ஒரு பாயிண்ட் அப்படி காமிக்கும். 3 பாயிண்ட்ல இருந்து 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் குறைவா தான் காமிக்கும். ஏன்னா நெக்கோட அகலம் வந்து ஏ வந்து 6, நம்ம 3 இன்ச்சு இப்படி கிராஸ்ல வச்சு எப்படி இருப்போம், ஸ்ட்ரெயிட்டா எடுக்கிறதுக்கும் இந்த கிராஸ்ல இருந்து அளவு எடுக்கிறதுக்கும் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கூடுதலா வரும். ஓகேவா? அந்த 3 பாயிண்ட் தள்ளி வைக்கிறோம் இல்லையா, 3 இன்ச்சு ஏல இருந்து இப்ப நேரா எடுக்கும் பொழுதுக்கும் நம்ம இது வந்து நேரா எடுக்கப்பட்ட அளவு கிடையாது, கிராஸா எடுப்போம். எப்பவுமே நெக்கை வந்து நம்ம கிராஸா எடுப்போம். அதனால நம்ம அந்த கிராஸ்ல எடுக்கிறதுனால இன்னும் நம்ம அது வந்து கம்மியா தான் வரும். ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரெயிட் எடுப்போம், நிப்பிள் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் எடுப்போம். ஓகே, அப்ப இது வந்து பிளஸ் போட்டு 35 பிளஸ் 2 அரை வரதுனால 36. ஓகேவா? பிளஸ் 6 ரெண்டுமே எதுக்காக பண்ணோன்னு தெரிஞ்சு நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த முறைக்கு உங்களுக்கு அது ரொம்ப புரிதலா இருக்கும், அடுத்த அளவுகள் செய்யும் பொழுது புரிதலா இருக்கும். இப்ப நான் பிளஸ் அரை போட்டு டோட்டல் வந்து 36 எழுதிக்கிறேன். 35 இருந்து இப்போ 36. இந்த 36 நமக்கு இந்த மிடில் செஸ்ட்ல வந்தாகணும். ஓகேவா? கட்டிங்ல வரணும், அதை நம்ம கட்டிங்ல பார்க்கணும். ஓகேவா? ரைட். இப்போ மிடில் செஸ்ட்டை முடிச்சிட்டோம். அடுத்தது லோயர் செஸ்ட், கீழ்பாடி அளவு, நடுப்பாடி விட்டு இப்ப கீழ்பாடின்றது என்ன உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த யோக்கு போய் உட்கார இடம் அந்த ரவுண்ட்ல எடுத்திருக்கோம். யோக்கு போய் கரெக்டா உள்ள போய் உட்காந்து பார்த்தீங்களா, அந்த செஸ்ட் கீழே போய் அந்த ஃபர்ஸ்ட் அளவு கீழே உட்காருது இல்லையா, அந்த யோக் ஜாயின் பண்ற இடம் இருக்குல்ல, அதுதான் வந்து கீழ்பாடியோட அளவு. ஓகேவா? அண்டர் பெஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லலாம், நீங்க எப்படி உங்களுக்கு புரிதலோ. ஓகே, இப்போ அவங்க எடுத்திருக்கிற அளவு வந்து 32, எடுத்திருக்கிற அளவு 32, கீழ்படி அளவு 32 எடுத்திருக்கிற அளவு. இப்ப இதுல இருந்து நம்ம பிளஸ் பண்ணணுமா இல்ல மைனஸ் பண்ணணுமா இல்ல எடுத்த அளவு அப்படியே வைக்கணுமா, இதை நம்ம பார்ப்போம். இப்ப இது வந்து சில பேரால எடுக்க முடியாது, நிறைய பேர் எடுக்கிறது இல்ல, எடுக்கவும் முடியாது. மகளிர் எடுத்துருவாங்க, இல்ல நம்ம ட்ரையல் ரூம் தான் நம்ம வந்து இப்ப நம்மளையே எடுக்க சொல்லுவாங்க, பரவாயில்ல நீங்க எடுக்க சார் சொல்லுவாங்க. டாக்டர் மாதிரி தான், இப்ப டாக்டருங்க வந்து எடுக்கிறாங்க இல்லையா, அளவுகள் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க ஒரு புனிதமான தொழிலாக தான் நம்ம பண்ணுவோம். இது ஒரு வேலை, நம்ம தொழில். அப்ப அதை வந்து நம்ம முறையா செய்யறோம். அப்ப அவங்க விருப்பம், அவங்க பரவாயில்ல நீங்க வந்து அளவுகள் என்னென்ன அளவுகள் எடுத்துங்கன்னு சொல்லும் பொழுது நமக்கு தேவையான அளவுகள் எடுக்கும் பொழுது கரெக்டா அந்த எந்த இடத்துல ரவுண்ட் அப்ல எடுக்கணுமோ எடுத்துடுறோம். அதுல எடுத்த அளவு இது எடுக்கலைன்னா நம்ம ஒரு கணக்கீடு போடுவோம். இப்ப நான் அதை கணக்கீடு போட்டு காமிக்கிறேன், எடுக்க முடியல அப்படின்னா கணக்கீடு, அது எப்படி கணக்கீடு போடணும்னா இது இருக்கட்டும். கணக்கீடு எப்படி போடுறோம் அப்படின்னா, இந்த அப்பர் செஸ்ட் இருக்குல்ல, மிடில் செஸ்ட் இருக்கு இல்லையா, மிடில் 35. அடுத்தது இடுப்பு அளவு பாத்தீங்கன்னா 30. ஓகேவா? இடுப்பு அளவு 30. டாக்டர் பேசுறேன், கைப்பற்ற டாக்டர் கேட்க மாதிரி வருது, சும்மா ரப்பா எழுதுறேன். இப்ப இது ரெண்டு வித்தியாசம் என்ன, இதுக்கான ரெண்டு வித்தியாசம் எவ்வளவு, 5 இன்ச்சு. ஓகேவா? 5 இன்ச்சு இருக்கு இல்லையா, 5 இன்ச்சுல 5 இன்ச்சை வந்து இப்ப 4 பிரிக்கணும், 5 4 டிவைட் பண்ணணும். ஓகேவா? 4 டிவைட் பண்ணா எவ்வளவு வரும், 4 வந்து 4 டிவைட் பண்ணா 1, 5 அப்ப இன்னும் 1 இன்ச்சு இருக்கு, அதே 4 டிவைட் பண்ணா 1.25 இன்ச்சு. இந்த 5 இன்ச்சை 4 டிவைட் பண்ணா 1.25 இன்ச்சு. இந்த 1.25 இன்ச்சை வந்து இடுப்போட ஆட் பண்ணுவோம். இந்த இடுப்பு இருக்குல்ல, இடுப்போட ஆட் பண்ணா நடுப்படி அளவு 1.25 இன்ச்சு. இப்ப பிளஸ் 1.25 இதுல போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த பிளஸ் 1.25னா மொத்தம் எவ்வளவு நமக்கு 30 ஒரு 1.25, அப்ப 31.25 வருதா, 31.25, இது வந்து முக்கால், இது ஒரு 31.25 வருது. ஓகேவா? இவங்களுக்கு 32 இவங்க எடுத்திருக்காங்க.
எடுத்தோடனே நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்களா நெருங்கி தான் வந்திருக்கோம். நம்ம அந்த கணக்கை எடுத்தோம், நம்ம அந்த கணக்கையும் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம அளவு எடுக்கலைன்னா கூட நம்ம அனுபவத்துல எவ்வளவு எப்படி போட்டா சரியா வரும் அப்படியான ஒரு கணக்கில போட்டு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஓகேவா, இந்த கணக்குல போட்டு நம்ம வச்சிடலாம். இப்படியான ஃபார்முலா வந்து நம்ம எதுக்கு, அது இந்த அளவு நம்ம பிரிப்போம். எல்லாருக்குமே இவ்வளவு வச்சுக்கோங்க, 2 இன்ச்சு கூட வரும், 1 இன்ச்சு கூட வரும், அப்படி இல்லை. இடுப்புல இருந்து 1/2 இன்ச்சு கூட வரும், 1/2 இன்ச்சு 2 இன்ச்சு இடுப்புல இருந்து குறைய வரதும் இருக்கு சில பேருக்கு. அதை எடுக்க ஆரம்பிச்சா தெரியுது. இதுல கணக்கு போட்டோம்னா நம்ம இடுப்புல இருந்து இவ்வளவுதான் வரும்ன்றது ஒரு தோராய கணக்குல போட்டு 32 இவங்க எடுத்திருக்காங்க. இடுப்புல இருந்து எவ்வளவு கூடி இருக்கு, 1/2 இன்ச்சு இதுல கூடி காமிச்சிருக்கு. நமக்கு வந்து 1.25 இன்ச்சு நம்ம கூட வச்சிருந்திருப்போம் கணக்கு போட்டு. இப்போ 32 வந்திருக்கு. ஆனா இப்போ இது 31.25 நம்ம வந்து 32 வச்சிருக்கலாம் வைங்க. நம்ம கட் பண்ணும்போது 32 முக்கால் வந்து அந்த காலேஜ் தானே, அது ஒரு கோடு வரும்பொழுது நம்ம 32 வச்சிருப்போம். ஆனா இப்ப இவங்க எடுக்கும்போது 32 எடுத்துட்டாங்க. அதனால ஒரு 1/2 இன்ச்சு கூடுதலா வேணும்னாலும் வைக்கலாம், இல்ல அதே அளவு வைக்கலாம். ஏன்னா இடுப்பும் இதுவும் சேம், கிட்டத்தட்ட பக்கத்துலயே இருக்கு. இடுப்பளவு 30. இடுப்பளவு நம்ம எந்த சேஞ்சும் பண்ண மாட்டோம். ஒரே இடுப்புக்கு அப்படி சொல்லிடுறேன். இடுப்பளவுல நம்ம எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம். அதே மாதிரி டிக் பண்ணிட்டோம். இன்னும் டிக் பண்ணல, இடுப்பளவை டிக் பண்ணிக்கோங்க. இடுப்பளவுல எந்த மாற்றமும் நம்ம செய்ய மாட்டோம், டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்ப இடுப்பளவு செய்ய மாட்டோம்னால அந்த இடுப்பளவுல இருந்து அப்படியே அதே பக்கத்துலயே இருக்கிறதுனால இந்த 32 நம்ம எடுத்தளவு அப்படியே யூஸ் பண்ணலாம். சரியா, இல்ல ஒரு அரை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் லூஸ் வைக்கணும். ஏன்னா இப்ப மேல் பாடியில லூஸ் வரும், கொஞ்சம் ஃபிட்டிங் லூஸ் வரும், நடுப்பாடியில கொஞ்சம் லூஸ் வரும், இடுப்பு ரொம்ப கச்சிதமா இருக்கும், அந்த கீழ்பாடி கச்சிதமா இருந்தா சூப்பரா இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சுனா சுத்தி ஒரு ரவுண்ட்ல ஒரு புள்ளி வேறுதான் வைக்கலாம். இவங்களுக்கு வந்து 32 இருக்கட்டும். அவங்க போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ லைட்டா லூஸ் இருந்தா கூட பரவாயில்லன்னாங்கன்னா 1/2 இன்ச்சு கூடுதலா வச்சுக்கலாம். அப்ப இந்த 32 நம்ம அப்படியே வச்சு விட்டுடலாம், பிளஸ் மைனஸ் கிடையாது. மேல்பாடி அளவு கீழ்படி அளவு இருக்கு பாத்தீங்களா, அதுவும் நம்ம அப்படியே நம்ம வச்சுட்டோம். டிக் பண்ண வேண்டாம். இது அப்படியே நம்ம எந்த ஒரு பிளஸ் மைனஸ் எதுவும் கிடையாது, அப்படியே எடுத்த அளவு. இது செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா, அதனால அப்படியே வச்சிருக்கோம். டிக்கு கூட கொடுத்துருங்க, டிக்கு அவ்வளவுதான். தேவைப்படுறவங்களுக்கு நம்ம அரைஞ்சு வச்சிடலாம். எடுத்துட்டோம்னா இந்த அளவு அப்படியே டிக்கு கொடுத்துருவோம். தேவைப்பட்டா அரைஞ்சு லூஸ் கொடுத்துக்கலாம், அவங்களோட விருப்பத்தை இந்த மாதிரி. இப்ப மற்ற இதெல்லாமே கணக்கீடு போட்டு வச்சோம் இல்லையா, இதுலயும் நம்ம தேவைப்பட்டா அரைஞ்சு கூட கரெக்டாக கொடுக்க தான் போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட்ல நம்ம பர்ஃபெக்டா செஞ்சு கொடுக்குறது இந்த கணக்கீடு. போட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு 1/2 லூஸ் வைங்க, எனக்கு ஒரு நிப்பிள் பாயிண்ட் கிட்ட எனக்கு இந்த ஜஸ்ட் கிட்ட வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் டைட் கூட இருந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம அதுல 1/2 கூடுதலாவோ குறையவோ வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கையில இருக்குல்ல, நம்ம என்னென்ன பண்ணோன்றது நம்ம கையில இருக்குல்ல. ஓகேவா, ரைட்டு. இப்ப கீழ்படி அளவு எப்படின்றதை நம்ம பார்த்துட்டோம், இடுப்பளவையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, இடுப்பளவும் நம்ம 30 வந்து எடுத்தளவு 30 அப்படியே டிக்கு. எடுத்தளவு 30 வேஸ்ட் அளவு டிக் பண்ணிட்டீங்கன்னா மாற்றங்கள் கிடையாது, அப்படியே வச்சிட வேண்டியது. இடுப்பளவு 4 டிவைட் பண்ணி வைக்கும்போது 4 டிவைட் பண்ணிக்கலாம். உள்வாங்கிற மெத்தட்ல பண்ணும்போது மேல்பாடி அளவு இது முன்பக்கம் பின்பக்கத்துக்கு மைனஸ் பிளஸ் பண்ணி பேக்கை பிளஸ் பண்ணி ஃப்ரெண்டை கம்மி பண்ணி வைக்கிறது இருக்கு. சில பேருக்கு பேக்கை குறைச்சி ஃப்ரெண்டை பிளஸ் பண்ற மெத்தட் கூட இருக்கு. அவங்க உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாத்திக்கலாம். ரைட், இப்போ அது முடிஞ்சது. இப்போ பாயிண்ட் வந்துடுவோம். ஓகேவா, இந்த நான் எடுப்பளவு இதெல்லாம் வந்துட்டோமா, இப்போ பாயிண்ட் அளவுக்கு வந்துடுவோம். பாயிண்ட் 10 எடுத்தளவு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எடுத்தளவு அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் வேற என்ன அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு, 9 வந்தாலும் சரி, 9 வந்தாலும் 10 வந்தாலும் அவங்களுக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவு, என்ன அளவு வருதோ அதை வச்சுக்கோங்க. பிளஸ் இந்த 3 இன்ச்சு இருக்கு பாத்தீங்களா, பாயிண்ட் பிளஸ் 3, இது வந்து அந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கு கீழே வந்த அளவு. அந்த நம்ம ஜாயிண்ட் கீழ்படி அளவு இருக்கு இல்லையா, அண்டர் பஸ்டோட சுற்றளவு வருதுல்ல, அதுல லோயர் செஸ்ட் அந்த அதுக்குள்ள போய் உட்கார்ற இடத்துல எடுத்த அளவு இது. இதை எடுத்தாச்சுன்னா நீங்க எந்த மாற்றம் செய்யக்கூடாது. எடுத்தாச்சுன்னா எந்த மாற்றம் செய்ய வேண்டாம். இதை அப்படியே வச்சு நம்ம பண்றோம், டிக் பண்ணிக்கலாம். இப்ப எடுக்கல அப்படின்னா இது வந்து எடுக்க முடியாத அளவு. ஏன்னா இப்ப கீழ்படி அளவு எடுக்க முடியாத அளவு மாதிரி இதுவும் எடுக்க முடியாத அளவு. நிப்பிள் பாயிண்ட் வந்து நம்ம மேலோட்டமாக எடுத்துடலாம். நிப்பிள் பாயிண்ட் ஹைட் வந்து மேலோட்டமா எடுத்துடலாம். ஆனா அந்த பிளஸ் உள்ள போய் உட்கார வைக்கிறது வந்து எடுக்கிறது டிரைவர் ரூம்ல தான் எடுக்க முடியும். சரியா, அதோட அனுமதியோட தான் எடுக்க முடியும். அப்ப நம்ம இல்ல கணக்கீடு பண்ணணும். என்ன கணக்கீடு பண்ணலாம் எப்படி அப்படின்னா, இதுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். இப்ப இது எவ்வளவுனா, இப்ப நார்மலா வந்து நம்ம எவ்வளவு வைப்போம்னா, அதாவது மேல்பாடியும் நடுபாடியும் சமநிலையில இருந்ததுன்னா 2 வச்சிருவோம். ஓகேவா, மேல்பாடி 33, நடுபாடி 33, மேல்பாடி 35, நடுபாடி 35. எப்படி மேல்பாடியும் நடுபாடி ஒன்னா இருந்ததுன்னா பிளஸ் நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டுக்கு கீழே வந்து 2.5 இன்ச்சு. ஓகேவா, அவ்வளவுதான். ஆனா இப்ப இதுல வந்து வித்தியாசங்கள் எவ்வளவு இருக்கு, மேல்பாடிக்கும் நடுபாடிக்கும் இந்த வித்தியாசத்துல அதிகமாக இந்த பிளஸ் இது கூட ஆட் பண்ணணும். இப்ப இதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னா 2.5 இன்ச்சு வித்தியாசம் இருக்கு. ஓகேவா, அப்ப அந்த 2.5 இன்ச்சுல 4 டிவைட் பண்ணி ஒரு பங்கு இதை வைக்கணும். 2.5 4 டிவைட் பண்ணணும். ஓகேவா,
ஏற்கனவே நம்ம வந்து 5 நாளா டிவைட் பண்ணோம். இப்போ 2 நாளா டிவைட் பண்றதா இருந்தா இப்போ 2 நாளா டிவைட் பண்ணா அரை இன்ச்சு. ஓகேவா? 2 இன்ச்சை நாளா டிவைட் பண்ணா அரை இன்ச்சு, அரை இன்ச்சை நாளா டிவைட் பண்ணா ஒரு பாயிண்ட், அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் பிளஸ் அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட். ஓகேவா? இவ்வளவுதான். இப்போ நீங்க இந்த ஒரு பாயிண்ட் விட்டுட்டு கூட பண்ணலாம், இல்ல அரை இன்ச்சு ஒரு பாயிண்டே வச்சுக்கலாம். அப்ப எவ்வளவு வருது? 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. நம்ம போடுற கணக்கு இது. எடுக்கலைன்னா இப்ப இவங்களுக்கு வந்திருக்கு என்ன வந்திருக்கு? மொத்த டோட்டல் எவ்வளவு வந்திருக்கு? 2 பிளஸ் அரை 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட். இங்க என்ன வந்திருக்கு? ஆல்ரெடி இவங்க எடுத்ததுல 3 இன்ச்சு வந்திருக்கு. அப்ப கிட்டத்தட்ட சரியா வந்திருக்கு. ஓகேவா? இப்ப சில பேருக்கு கொஞ்சம் கூடுதலா வருதுன்னா நம்ம போட்ட கணக்கை விட அது மாதிரிதான், ஆனா எடுத்துட்டா அதுதான் வைக்கணும். அதுதான் வைக்கணும். இப்ப இதுல வந்து நம்ம 3 ஒரு பாயிண்ட் வைக்க வேண்டிய கணக்குல காமிக்குது. அப்ப நம்ம கணக்கு போடுறது ஏற்கனவே போட்ட ஃபார்முலாவும் கிட்டத்தட்ட நம்ம சரியான கணக்குல தான் போட்டு வந்தோம். ஓகேவா? நம்ம எவ்வளவு உரைகள் நம்ம மேம்படுத்தி கொண்டு வந்துட்டு இருந்தோம். இப்ப இந்த முறை வந்து நீங்க எடுக்க முடியலன்னா இந்த முறை எடுங்க, இந்த முறை கணக்குல போட்டு செய்யுங்க. மிஸ்டேக் கரெக்டா வரும், எந்த ப்ராப்ளம் வராது, எந்த பிரச்சனையும் வராது, ஃபிட்டிங் சூப்பரா உட்காரும். இந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம கூடுதல் வைக்க போறோம். அது கூட வேணாம்னா விட்டுருவோம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? வேணும்னா இன்னொரு பாயிண்ட் வைக்கலாம். அது வந்து காலேஜ்ல ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்காது, ஒரு பாயிண்ட்ல மாற்றம் தெரியாது. ஆனா இவங்களுக்கே நம்ம வைக்கணும் கூட அது மாதிரி வச்சிருந்திருப்போம். இவங்க எடுக்கலன்னா நம்ம இதை தான் வச்சிருப்போம். ஓகேவா? நிப்பிள் பாயிண்ட் ரைட் மட்டும் எடுத்திருப்போம், பிளஸ் நம்ம எடுக்கல அப்படின்னா இதை நம்ம வச்சிருப்போம். எடுத்ததுனால நமக்கு வந்து இந்த விடையும் இது ஒன்னாதான் வந்திருக்கு. அதனால ஓகே, நீங்க எடுக்காதவங்களுக்கு இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டா அந்த எடுத்த அளவு அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப முடிஞ்சது. இப்ப நம்ம நிப்பிள் பாயிண்டோடைய அந்த பிளஸ்ஸையும் டிக் பண்ணிட்டோம், இதையும் பிளஸ் டிக் பண்ணிட்டோம், முடிஞ்சது. இப்ப பாயிண்ட் இருக்குல்ல, பிபி பாயிண்டோட பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் அகலம், நிப்பிள் பாயிண்டோடைய வித் அகலம், இந்த பாயிண்ட் நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கும் அகலத்துல எவ்வளவு வரணும் அப்படிங்கறத நம்ம கணக்குல கொண்டு வரணும். இப்ப இவங்களுக்கு கொடுத்துருக்குது வந்து பாயிண்ட் வந்து பிபி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4 + 4, 4 + 4. இதுதான் வந்து பாயிண்டா கொடுத்துருக்காங்க. இதை நான் இங்க எழுதுறதை விட கீழே எழுதுறவங்க அப்பதான் புரிதலா இருக்கும். இது ஒரு பாயிண்ட் அளவு, இது ஒரு பாயிண்ட் அளவு. ஓகேவா? இங்க ஒரு பாயிண்ட் அளவு, இது ஒரு பாயிண்ட் அளவு. பை பின்றது நம்ம அதுதான் இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் உள்ள அந்த நிப்பிள் பாயிண்டோடைய அகலம். சரி, இது எடுத்தாச்சு. எடுத்துட்டா நம்ம இதுதான் வைக்கணும். எடுக்கலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து கடைசியா என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. இதுல நம்ம பிளஸ் மைனஸ் எல்லாம் போட்டது போக 36 இன்ச்சு வந்திருக்கு பாருங்க, நடுப்பாடி அளவு 36. இப்ப 3.6, 3.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வைப்போம். நம்ம 3.5 இன்ச்சு வச்சிருப்போம். நம்மளா வச்சிருந்தோம்னா 10ல் ஒரு பாகம். அது என்ன அப்படின்னா 10ல் ஒரு பாகம். இப்ப 36 இதை வந்து டிவைடர் 10. ஓகேவா? 10 இது ஒரு ஃபார்முலா தான். அதாவது பொதுவா ஒரு கணக்கு வைக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இது. ஆனா அதுல கூட வந்தாலும் வைக்கலாம். அவங்க கூட எனக்கு அகட்டி தான் வேணும், ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடாது, இல்ல ரொம்ப அகண்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிட்ட வேணும் அப்படின்னா நம்ம மாத்திக்கலாம். இப்ப இதை 10ஆ பிரிக்கும் போது எவ்வளவு வருது? 3.1 வரும். ஓகேவா? அப்ப நமக்கு வந்து 3.5 இன்ச்சு வைக்கிற இடத்துல 3.1னா 3.25 கூட வைக்கலாம். 3.25 ஒரு பாயிண்ட் கூட வச்சு 3.25 வைக்கிறோம் அப்படின்னா இப்ப இவங்க 4 வந்திருக்கு. 4 + 4 3.25 இதெல்லாம் 1/4 இன்ச்சு கூட வந்திருக்கு. இது எடுக்கிறதுனால 1/4 இன்ச்சு கூடவே வச்சிடலாம். எடுக்கலைன்னா நம்ம 3.25 வச்சிருப்போம். ஓகேவா? நம்மளாம் கணக்கு போடுறதா நீங்க அப்படி கணக்கு போடுங்க, மேக்சிமம் சரியா வந்துடும். அப்புறம் அந்த பிளஸ் போட்டு பார்த்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு இப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கஸ்டமர் அந்த விருப்பங்கள் சொல்லும்போது நம்ம மாற்றங்கள் செஞ்சுக்கிறோம். அந்த இடத்துல நம்ம திருத்திக்கிடுவோம். ஓகேவா? இப்ப எதுவுமே செய்யாம நம்ம ஒரு கணக்கா போட்டுட்டு எல்லாருக்குமே ஒரு கணக்கு போட்டோம்னா நிறைய தப்புகள் வரும். இது வந்து சின்ன விஷயங்கள்ல மாற்றங்கள் வரும். நான் சொல்றது என்னன்னா, நம்ம எல்லாமே அப்படியே செஞ்சிருவோம் அப்படின்னு இல்லை. இதை அனுபவத்தை செய்ய தான் கஸ்டமரோட விருப்பங்கள் செய்யும்போது தான் நமக்கான புரிதல் கிடைக்கும். அப்ப நம்ம இந்த பாருங்க, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பாயிண்ட் என்னன்றத, அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றது எவ்வளவு வருது அப்படிங்கிறத 8 இன்ச்சு அப்படின்னு நம்ம டிக் பண்ணிட்டோம். எடுத்துருக்க அளவுனால டிக் பண்ணிட்டோம். இல்லைன்னா நம்ம என்ன மாற்றங்கள் செய்ய போறோம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த பாயிண்ட் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது யோக்கோட உயரத்துக்கு வந்துடும். முன் உயரமும் நம்ம பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப யோக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. யோக்குடைய உயரம், யோக்கு ஹைட்டு, அதுல ஃப்ரண்ட்ல எவ்வளவு வைக்கலாம், மிடில்ல எவ்வளவு வைக்கலாம், சைட்ல எவ்வளவு வைக்கலாம். ஓகேவா? இப்ப இதுல வந்து 3 இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரண்டோட கணக்கு தான் நம்ம எடுத்துட்டு இருந்தோம். இப்ப இந்த நிப்பிள் பாயிண்டோடைய இன்னும் இப்ப புது ஃபார்முலா நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட் ஃப்ரண்ட்ல எடுத்துக்காங்க இல்லையா, அதே அந்த கீழ்படி அளவு இருக்குல்ல, அந்த கீழ்படி அளவு 32, அந்த ஹைட்டை வந்து பின்னாடி பக்கமா நம்ம எடுத்திருந்தோம். அவங்க எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த ஃபார்முலா வந்து இப்போ புதுசா வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கோம், அதை மேம்படுத்துறதுக்காக. அவங்க எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எடுத்திருந்தா நம்ம வந்து
சென்டருடைய அளவுல நம்ம வச்சிருவோம். இப்ப நிப்பிள் பாயிண்ட்டுக்கு நான் சொல்றேன், யோக்ல வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, மிடில் பார்ட்டு, அடுத்து சைடு பக்கம். ஓகேவா? ஃப்ரண்ட் பக்கம், மிடில், சென்டரு, சைடு, இந்த மூணுல நம்ம முன் பக்கம் வந்து கணக்குல இருந்து எடுப்போம். மீடியம்ல வந்து அந்த நிப்பிள் பாயிண்டோட இந்த கீழ்பாடியோட ஹைட் 32 எடுத்தாங்க பாருங்க, சுத்தளவு எடுத்தாங்க இல்லையா, அந்த இடத்துல ஹைட் எடுத்திருந்தா மிடில் இருந்து கணக்கு எடுப்போம். யோக்கு இன்னும் பர்ஃபெக்டா வரும், சூப்பரா வரும். ஓகேவா? இப்போ இது இவங்க வந்து எடுக்கல, அந்த இடத்துல ஹைட் எடுக்க முடியல அவங்களால. அவங்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கேட்டிருந்தேன், நான் எடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்க வெளியே எங்கே போயிட்டாங்களா இல்லை கஸ்டமர் தான் தெரியல. அப்போ இவங்க மிடில் பாயிண்ட் ஹைட் எடுக்காதனால நம்ம என்ன செய்யறோம், இந்த ஃப்ரண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இது பழைய மெத்தட் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற முறை. எத்தனையோ முறைகள் மேம்படுத்தி இந்த முறையை நம்ம நிறைய நல்லாவே செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்கோம். இந்த மெத்தட்ல நம்ம பண்ணிடுவோம். இந்த மிடில் இதை வந்து நம்ம அடுத்து ஷேர் பண்றேன். அடுத்து வரும்பொழுது இந்த மிடில் அளவு எடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன், சென்டர் கிட்ட. ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரண்ட் யோக்குடைய ஃப்ரண்ட் பாகம் நம்ம முதல்ல 3 ஆரம்பிச்சிருவோம். 3 எழுதி வச்சுக்கலாம். 3. ஓகேவா? இந்த 3 வந்து எல்லாருக்குமே வைக்கலாமா, எப்படின்னா யாருக்கு கூட்டணும் குறைக்கணும் அப்படிங்கிறது 3 எழுதிட்டு இதுல இருந்து நம்ம கூட்டணுமா குறைக்கணுமான்னு பார்ப்போம். அப்பதான் உங்களுக்கு புரிதலா இருக்கும். அதுக்காக இப்ப நம்ம வந்து நடுபாடிக்கும் இடுப்புக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கிறோம். அடுத்தது பிளவுஸோட உயரத்தை பார்க்கிறோம். 2 விஷயத்தை நம்ம பார்த்துதான் இந்த யோகத்தை முடிவு பண்றோம். ஓகேவா? பிளவுஸோட உயரம் வந்து 14.5. பிளவுஸோட உயரம் வந்து இவங்களோட அளவு வந்து 14.5. பிளவுஸுக்கு உயரம் எவ்வளவு? 14.5. ஓகேவா? இந்த 14 தான் பேக்ல நம்ம எடுத்திருந்த அளவு. முன்பக்கம் வந்து நம்ம வந்து அதில் 3/4 இன்ச் மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் உயரமா நான் வந்து இங்கே எழுதிடுறேன். ஃப்ரண்ட் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் உயரம் 13.75. 13.75. ஓகேவா? 13.75 தான் இப்போ ஃப்ரண்ட் உயரம். பேக் உயரம் இது 14.5. இது இருக்கட்டும். இப்போ இதில் வந்து 14 இன்ச்சு உயரம் இருக்கும் பொழுது இந்த 3.5 இன்ச்சு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? அப்படியே 2 விஷயத்தை பார்த்துருவோம். முதல்ல இந்த 3.5 இன்ச்சு இப்படியே இருக்கணுமானா 2 விஷயத்தை பார்க்கணும். உயரம் 14 இன்ச்சா இருக்கா, இதுல 14 இருக்கு. அப்ப இந்த 3ல இருந்து 1/2 இன்ச்சு கூடுதலா வைக்கணும். ஓகேவா? 3.5 இன்ச்சுல இருந்து பிளஸ் 1/2 வச்சிடறோம். ஓகேவா? அப்ப என்ன ஆகுது, 4 வந்துருது. இப்ப இதுல வந்து 4 அப்படியே வைக்கலாமா, இந்த மைனஸ் பண்ணுமான்னு இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். ஓகேவா? 2 விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்ப இடுப்புக்கும் நடுபாடிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும். இடுப்புக்கு நடுபாடிக்கும் 8 இன்ச்சு வித்தியாசம் இருந்திருந்தா, பாருங்க, இந்த இடுப்புக்கும் நடுபாடிக்கும் இந்த 2த்துக்கும் 8 இன்ச்சு வித்தியாசம் இருந்திருக்கணும். இருந்தா இது அப்படியே ஓகே. ஆனா இதுல இருக்கிறது என்ன, 5 இன்ச்சு வித்தியாசம். அப்ப சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு கூடி இருக்கு. அப்ப அந்த ஹைட்டு விளைவு வைக்கக்கூடாது, குறைக்கணும். ஓகேவா? இடுப்பு சுற்றளவு அதிகமா இருக்கு, 8 இன்ச்சுன்னா இன்னும் குறைஞ்சிருக்கணும், 3 இன்ச்சு குறைவா இருந்திருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உள்ள போகும்போது இந்த ஹைட் அப்படியே வைக்கலாம். இப்ப இது கூடுதலா இருக்கிறதுனால அந்த ஹைட் வச்சோம்னா அவங்களுக்கு அன்ஈசியா இருக்கும், உறுத்தலா இருக்கும். அப்புறம் அதுக்கு தான் நம்ம வந்து முன் உயரத்தையே குறைச்சோம். எவ்வளவு குறைச்சோம்? 3/4 இன்ச்சு குறைச்சோம். அதே 3/4 இன்ச்சை அந்த கணக்கு தான், இதே கணக்கு தான் போட்டுதான் குறைச்சோம். சரியா? அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, முன் உயரத்தை எப்படி குறைக்கிறோம்னு. அதே ஃபார்முலா தான் இதுக்கும். இந்த யோக்குற உயரத்திலையும் முன் பக்கத்தை, ஃப்ரண்ட் பக்கம், இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் குறைக்க வேண்டிய தேவை. அந்த 3/4 இன்ச்சு இதுல குறைச்சா போதும். ஓகேவா? இப்ப இதுல ஆட் பண்ணோம். எதுக்காக ஆட் பண்ணோம்னா பிளவுஸோட ஹைட் அதிகமா இருந்தது, 14 தாண்டி இருந்தது. 14க்கு குறைவா இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்போம்னா, இப்ப இது வந்து 13 தான் இருந்ததுன்னு வச்சுங்களேன், இங்க மைனஸ் 1/2 போட்டிருப்போம். அப்ப என்ன ஆகும்னா 3 இருந்திருக்கும். இந்த 3ல இருந்து நம்ம இந்த விஷயத்தை பார்த்திருப்போம். இப்ப 4 வந்தது காரணம் என்ன, ஃப்ரண்ட்ல 3 பிளஸ் 1/2. இந்த பிளவுஸோட உயரம் அதிகம். அப்ப அந்த உயரம் அதிகமா இருக்கிறதுனால இங்க நம்ம வந்து கூடுதலா கொடுத்துட்டு அந்த 1/2 பிளஸ் பண்ணதுனால 4 வந்திருக்கு. ஓகேவா? இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்ப இதுல வந்து 14 இருந்திருந்தா நம்ம அப்படியே வந்து இந்த 3ஐயே வச்சு இங்கேயும் 3 எழுதிட்டு நம்ம ஆரம்பிச்சிருப்போம். பிளஸ்ஸே கொடுத்துருக்க மாட்டோம். இது 1/2 கூடுதலா இருக்கிறதுனால 1/2 கூடுதலா கொடுத்தோம். குறைவா இருந்திருந்தா குறைவா கொடுத்து நம்ம கொண்டு வந்திருப்போம். இப்ப 4 இன்ச்சு நமக்கு இந்த ஒரு விஷயத்தால 4 வந்துருச்சு. இதை கணக்கு பார்த்துட்டேன். திரும்ப இதுல பார்க்கும் பொழுது 8 இன்ச்சு, 8 இன்ச்சுக்கு வர வேண்டிய மைனஸ் இருந்தா அந்த 4 இன்ச்சு வச்சிருக்கலாம். வித்தியாசம் இருந்தா அவங்க உடல் அமைப்பு இடுப்பளவு குறைஞ்சு நடுப்பளவு கூடி இருக்கு. அப்ப அது உள்ள போய் யோக்கு போய் உட்காந்துரும். இல்லைன்னா நம்ம யோக்கோட ஹைட் நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா, இந்த 13 இன்ச்சு இருக்கு, 13 தான் முன் உயரம் வைக்க போறோம். அதுல 4 இன்ச்சு யோக்கு வச்சோம்னா ஃபிட்டிங் சரியா இருக்காது. ஓகேவா? அப்ப என்ன செய்யணும்னா இந்த 3/4 இன்ச்சை இதுல 13.75, இதுல 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ண பாத்தீங்களா ஃபார்முலா போட்டு. ஏன்னா இதுல 3 இன்ச்சு குறைவா இருந்தது இல்லையா, 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு விகிதம்.
3 இன்ச்சு இப்போ 8 இன்ச்சு வர வேண்டிய இடத்துல 5 இன்ச்சு தான் இருக்கு. இதுல 8 இன்ச்சு வந்திருந்தா ஓகே, 5 இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்கு. அப்போ 3 இன்ச்சு வந்து அதிகமா இருக்கு இடுப்பளவு. அப்ப 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு விகிதத்துல யோக் ஹைட்டை குறைக்கிறோம், மைனஸ் பண்றோம். இப்போ யோக்க திரும்ப இப்ப மைனஸ் பண்றோம், மைனஸ் 3/4 இன்ச்சு. 3/4 இன்ச்சு பண்ணிட்டோம்னா இப்ப எவ்வளவு வரும்? 3.25 வரும். ஓகேவா? 4ல 1 இன்ச்சு போயிருந்தா 3 வந்திருக்கும். இப்ப 3.25. இந்த 3.25 தான் இவங்களுடைய யோக்குடைய ஃப்ரண்ட் இது ஃப்ரண்ட் பக்கம் வைக்க வேண்டியது. ஓகேவா? இப்ப நான் எல்லாத்தையும் இதெல்லாம் அழிச்சிட்டு 3.25 இங்க போட்டுறேன். பாருங்க, இங்கே 3.25 போட்டுறேன். இந்த 3.25 எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு பாத்தீங்க இல்லையா? எவ்வளவு என்னென்ன கணக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்துட்டு 3.25 போட்டோம். சரி, இப்ப 3.25னா அப்ப மிடிலுக்கு எவ்வளவு வைக்கணும், சைடு எவ்வளவு வைக்கணும்? இப்ப மிடிலுக்கு எவ்வளவு வைக்கணும்னா இங்க இருந்து 1/2 இன்ச்சு குறைய வைக்கலாம். சில பேருக்கு 3/4 இன்ச்சு கூட குறைய வைக்கலாம், அவங்களுடைய அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி, பாடியோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி. இவங்களுக்கு இன்னொரு விஷயம், இப்ப நிப்பிள் பாயிண்ட் ஹைட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. 36 இன்ச்சு நடுப்படி அளவு, 35 36னா கூட 9 18 4 பிரிச்சோம்னா 9 வந்திருக்கணும். இது ஒரு கணக்கு, ஒரு விகிதாசார பொதுவான கணக்கு. ஆனா இவங்களுக்கு 10 வந்திருக்கு. அப்ப நிப்பிள் பாயிண்ட் இறங்கி இருக்கு. ஓகேவா? இவங்களுக்கு இறங்கி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க உடம்புல இருந்து நிப்பிள் பாயிண்ட் அளவு இறங்கி. இப்ப சில பேருக்கு வந்து உடல் அமைப்புகள் மாறும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு உடல் அமைப்பு இருக்கும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உடல் அமைப்பு இருக்கும், குழந்தை பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உடல் அமைப்பு மாறும். அப்ப அவங்களோட இயல்பு நிலைக்கு வரும்பொழுது ரொம்ப நம்ம வந்து வித்தியாசமா இருக்கு. அவங்களுக்கு என்ன தேவையோ அதோட கொடுத்தாகணும். அதுக்காக நீங்க 9 இன்ச்சு தான் உங்க உடம்புக்கு போட்டுக்கணும்னு சொல்லி மேல ரொம்ப தூக்கி வச்சாலும் அவங்களால கம்ஃபர்டபுளா இருக்காது, போட்டு கஷ்டமா இருக்கும். அப்ப ரொம்ப இறங்கி இருந்தாலும் அது ரொம்ப இறங்கி இருக்காம இப்ப நம்ம வந்து 10 இன்ச்சுன்றது ஒரு இயல்பான அளவு தான். இப்ப ரொம்பவும் இறங்கி கூட இருந்திருக்கலாம். அவங்க வந்து இயல்பான அளவுக்கு ஒரு இன்னர் போட்டு சரியான அளவு எடுத்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 10 இன்ச்சு இடத்துக்கு கொண்டு வரும். இப்ப 1 இன்ச்சு ஆனா இறங்கிதான் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கு, தளர்ந்துருக்கு 1 இன்ச்சு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அப்ப நம்ம இந்த ஹைட் இறக்கலாம் வேண்டாம். ஓகேவா? 1/2 இன்ச்சுன்றதை 3/4 இன்ச்சு கூட வைக்கலாம், இறங்கி இருக்கிறது தெரிஞ்சதுனால. இன்னும் நான் நிப்பிள் பாயிண்ட் அந்த கீழ்படி உயர பேக்ல எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பரா கொண்டு வரலாம். அது நம்ம அடுத்ததுல இன்னும் பார்ப்போம். இதுவே நல்லா தான் இருக்கும். இன்னும் நம்ம மேம்படுத்த விஷயம் அடுத்த காலையில பாத்துக்கலாம். இப்ப இதுல என்ன வைக்க போறோம்னா 3/4 இன்ச்சு குறைச்சிக்கலாம். 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ண இந்த ஃப்ரண்ட்ல இருந்து 1/2 இன்ச்சு பண்ற இடத்த 3/4 இன்ச்சா பண்ணுவோம். அப்ப இதுல 3/4 இன்ச்சு பண்ணோம் அப்படின்னா இப்ப இதுல எவ்வளவு வருது? 2 3ல 1/2 இன்ச்சு பண்ணோம்னா 2.5, இந்த 1/4 இன்ச்சோட சேர்த்தா 3/4. அப்ப 2.5 இன்ச்சு இங்க வருது. 3.25ல 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணா 2.5. இது மிடில் கிட்ட வரும். ஓகேவா? இங்க 3.25, இங்க 2.5. இந்த சைடு வந்து நம்ம மார்க் போட்டு பேக் தட்டை கட் பண்ணிட்டு அதை அட்டாச் பண்ணும் பொழுது நம்ம செக் பண்ணி பார்ப்போம் பேக் தட்டை வச்சு. ஏன்னா கீழ்படி மேட்ச் ஆகணும், இந்த கீழ்படி அளவு மேட்ச் ஆகணும், டாட்டோட கணக்கீடுகள் மேட்ச் ஆகணும், எல்லாம் மேட்ச் ஆகணும். சைடு வந்து நமக்கு அப்பத்தி வந்து இவங்களுக்கு சைடுல ஆம்புல இறக்குறோமா தூக்க போறோமா இந்த இதெல்லாம் பார்த்துட்டு கட்டிங் நிறைவடையும் பொழுது அந்த அதுல மேட்ச் பண்ணணும். இதை தான் நம்ம வந்து பேக் ஃப்ரண்ட் மேட்ச் பண்ணணும். ஓகேவா? பேக்ல ஃப்ரண்ட் எவ்வளவு கம்மியா இருக்கோ அதை சைட்ல வைப்போம். இது நம்ம கட்டிங்ல நம்ம பார்த்துக்குவோம். சரியா? சைடு போர்ஷன் வந்து சைடு தைக்கும் பொழுது இது கட்டிங்ல நம்ம பார்த்துக்கிறோம். கட்டிங்ல ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளவு தேவை பேக் போக. ஏன்னா பேக்ல நம்ம என்னென்ன மெத்தட்ல கட்டிங் எல்லாம் முறைச்சிட்டு திரும்ப ஃப்ரண்டோட அளவுகள் வந்து அந்த டாட்டோட நிப்பிள் பாயிண்ட் ஹைட் பிளஸ் கீழ் பாடி எல்லாம் மேட்ச் ஆகணும். அப்ப நம்ம டாட் கால்குலேஷனை வந்து நம்ம சைடு டாட் கொடுக்க போறோமா, என்னென்ன விஷயங்கள் நம்ம எல்லாம் ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த சைடோட இது தானா வந்துடும். அது எவ்வளவு தேவையோ இதுல இருந்து இறங்கலாம். சப்போஸ் 1/2 இன்ச்சு கூடலாம் குறையலாம். இந்த 2.5 அப்படியே வச்சாலும் வந்தாலும் வரலாம், 2 வந்தாலும் வரலாம், 2.25 வந்தாலும் வரலாம். அதனால இந்த சைடு மட்டும் இந்த ஷேப் அமைப்பு வந்துடும். இந்த சைடு அமைப்பு அப்படி மேல போதா இல்ல நேரா போதா இல்ல டவுனா போதா அப்படிங்கிறத நம்ம கட்டிங்ல பாத்துடலாம். ஓகே, இப்ப இதெல்லாம் முடிச்சிட்டோம். இனி ஒரு டாட் கால்குலேஷன் மட்டும்தான். இது எல்லாமே முடிச்சாச்சு. டாட் கணக்கீடு மட்டும் இப்ப நம்ம பாத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து டாட் கணக்கீடுகள் போட்டுருவோம், டாட்டோடைய கால்குலேஷன். ஓகேவா? இப்ப அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல எடுத்த உடனே நம்ம ஷோல்டர் மைனஸ் பண்ண பாத்தீங்களா, அதை நம்ம போட்டுருவோம். ஷோல்டர் எவ்வளவு மைனஸ் பண்ணோம், எடுத்த அளவு என்ன, நம்ம மைனஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு நம்ம எடுத்திருந்தோம். நீங்க நோட்ல எழுதிருப்பீங்க இல்லையா, போன கணக்குல பாத்தீங்களா, அதை பார்த்துக்கோங்க. முழு அளவு அவங்க உடம்புல இருந்து எடுத்தது 14.5 இன்ச்சு. எல்லா கணக்குன்னு பார்த்து நம்ம வந்து மைனஸ் பண்ணது 4.5 இன்ச்சு மைனஸ் பண்ணோம். அவ்வளவுதான். இனிமே நம்ம பெல்ட் இடுப்புக்காக நம்ம கொண்டு வரது இதுல கொண்டு வர வேணாம், அது தனி கணக்கு. அப்ப 4.5 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணி 10 ரெடி ஷோல்டரா வந்திருக்கு. 4.5 இன்ச்சு மைனஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த 4.5 நம்ம போட்டுக்கலாம். 4.5 இன்ச்சு டாட் கணக்கீடுக்குள்ள வர வேண்டியதுல முதல்ல இது எழுதிடும். ஓகேவா? அடுத்தது இப்ப இந்த மேல்பாடிக்கு நடுப்பாடிக்குள்ள வித்தியாசம் என்ன,
பாருங்க, இந்த மேல் பாடிக்கும் நடுபாடிக்குள்ள வித்தியாசம் என்ன? 2.5. ஓகேவா? 2.5 இன்ச்சு. அந்த 2.5 இன்ச்சை இங்கே போட்டுக்குங்க. 2.5. இது ஒருத்தவங்க அளவுகளில் என்னவோ அதை பண்ணணும். ஓகேவா? நான் சொல்ற மெத்தட் என்னோட அளவுக்கு, இந்த என் கையில் இருக்க அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எல்லா அளவுக்குமே இந்த ஃபார்முலா செட் ஆகும். ஆனால் ஒரே ஃபார்முலா கிடையாது, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான ஃபார்முலா. ஓகேவா? அதுதான் நம்மளுடைய முக்கியமான மெத்தடு. இதை தான் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற அளவுகளுக்கு நீங்கள் அந்த மாதிரி முதல்ல இதை முடிச்சிட்டிங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வேற ஒரு அளவு, உங்களோட அளவுகளுக்கோ இல்லை உங்களோட வீட்டு உறுப்பினர், குடும்ப உறுப்பினர்களுக்கோ, சிஸ்டர்களுக்கோ, இல்லை வேற கஸ்டமர்களுக்கோ, வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? இதில் 2 வந்துச்சா? அடுத்தது இப்போ இந்த இடுப்புக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். இப்போ இந்த நடுப்பாடிக்கும் இடுப்புக்குள்ள வித்தியாசம் இதில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 இன்ச்சு வித்தியாசம் இருந்தது இல்லையா? 5 இன்ச்சு. இப்போ பார்த்தோம் இல்லையா நம்ம 30 35 5 இன்ச்சு வித்தியாசம். அந்த 5 இங்கே போட்டுக்குங்க. ஓகேவா? அடுத்தது இதுக்கு அடுத்தது நம்ம பிளஸ் மைனஸ் பண்ணோம் பாருங்க. இப்போ வந்து பிளஸ் மைனஸ் மேல் பாடியில் வந்து -1 பண்ணோம். ஓகேவா? மேல் பாடியில் -1 பண்ணோம். நடுபாடியில் பிளஸ் வந்து அரை 1 பண்ணோம். அப்போ அது 2 -1 குறைஞ்சிருக்கு, பிளஸ் அரை 1 கூடி இருக்கு இதுல. அப்போ அது 2 இன்ச்சு. அந்த 2 இன்ச்சை இதில் கொண்டு வந்துருவோம். 2 இன்ச்சு. ஓகேவா? மொத்தம் இது எவ்வளோ வருது பாருங்க. அரை 1, அது 1 கையில் இருக்கட்டும். அப்போ அதை வந்து 5 ஆக்கிடுவோம். இந்த அரை சேர்த்து இதில் 5 ஆக்கிடுவோம். 5 10 12 14 கணக்கு போட்டுக்கோங்க. எவ்வளோ வருது இதில்? இது பாருங்க 4. இந்த 4 வந்து இந்த 2 அறையும் சேர்த்து இதில் 5ஆ மாற்றிடுறேன். 5 இங்கே ஒரு 5 இருக்கு, 10 இங்கே ஒரு 2 இருக்கு, 12 இந்த 2 14 இன்ச்சு. இந்த 14 இன்ச்சு வரைக்கும் நம்ம இந்த அவங்களுக்கு நம்ம டாட்டை பிடிச்சிக்கலாம். இந்த 14 இன்ச்சு மொத்த டாட் நம்ம பிடிச்சோம்னா எங்கேயுமே அந்த சுருக்குகள் இருக்காது. எல்லாமே அந்த 14 இன்ச்சுன்றது என்னன்னா உடம்புல இருந்த மேல்பாடி நடுப்பாடிக்கு வித்தியாசம், சோடு திறக்கிறது எல்லாம் சேர்ந்தது தான். இது எல்லாம் சேர்ந்தது அந்த 14 இன்ச்சு. அது அப்படியே அங்கங்க எங்க தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டோம்னா மேல்பாடி அளவு வித்தியாசத்தை எங்க கொடுக்கணும், கீழ்பாடி அளவு வித்தியாசம் எங்க கொடுக்கணும், இந்த சோடு திறக்கிறத எங்க கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே இந்த பேக் டாட்ல இருந்து இந்த 4 டாட்டு தேவைப்பட்ட சைடு டாட்டு. ஓகேவா? ஆமுல் டாட்டு, ஓப்பன் டாட்டு, கீழ் டாட்டு, இடுப்பு டாட்டு, 5ஆவதா சைடு டாட்டு. இந்த 5 விஷயத்துல இந்த 14 இன்ச்சு கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கு ஃபிட்டிங் சூப்பரா வந்துடும். சுருக்கமே இருக்காது, எங்கேயுமே சுருக்கம் இருக்காது. அதாவது இந்த இதால வர சுருக்கங்கள் இருக்காது. அப்புறம் நீங்க கட்டிங் ஷேப் வேற மாதிரி முறையெல்லாம் வெட்டினீங்கன்னா அது சுருக்கங்கள் வரும். நீங்க ஆம்பளை ஓவரா குடையிறதோ இல்லை ஆம்பளை வந்து நான் தூக்கி குடையிறேன், அந்த ஸ்லீவ்ல வந்து ரொம்ப ஏற்கனவே ஒரு பொட்டிக் ப்ளவுஸ் கூட தைச்சு கொடுத்த பார்த்தீங்களா? ஒரு சகோதரி வந்து பொட்டிக்கு தைச்ச ப்ளவுஸ் நம்மகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல தைச்சு கொடுத்து நல்ல பெரிய கடை தான், ஆனால் கம்ப்ளைண்டா இருக்கு, இங்க சுருக்க வருது, ஆம்பளை கிட்ட சுருக்க வருது, ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட் சொல்லி ஒரு 3 கரெக்ஷன் சொல்லி நம்மகிட்ட கொடுத்தாங்க. அதை நம்ம சரியா செஞ்சு கொடுத்து சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் அந்த ப்ளவுஸ் கைக்கு வரணும், இன்னும் ப்ளவுஸ் நான் தைக்கணும், 10 ப்ளவுஸ் கூட தைக்கணும், எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அதை நான் வீடியோவை ஷூட் பண்ணி போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணிருக்கேன். என்னன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து அதிகமா அதை என்ன பண்ணியிருந்தாங்க, ஃப்ரண்ட் ஆம்பு கை ஸ்லீவ்ல வந்து ஆம்புல அளவு குறைய வேண்டியது இருக்குல்ல, கவர் தட்டு அதிகமா குறைஞ்சிருந்தாங்க. கவர் தட்டு கிட்டத்தட்ட 1.25 இன்ச்சு வரைக்கும் குறைஞ்சிருந்தாங்க. நம்ம அரை இன்ச்சு தான் குறைய வேண்டிய தேவை காமிச்சு அதுல. அந்த இதில் நமக்கு நம்ம மெத்தட் படி பண்ணும்பொழுது அரை இன்ச்சு தான் பண்ண வேண்டிய, அந்த உடல் அமைப்புக்கு அரை இன்ச்சு பண்ணா போதுமானதாக அதுவே காமிச்சுது. அந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல அந்த மெத்தட் அந்த காலையும் நம்ம போட்டிருக்கோம், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதை என்னென்ன கரெக்ஷன் பண்ண சொன்னாங்க, நம்ம எப்படி பண்ணி கொடுத்தோம், சூப்பரா இருக்குன்னாங்க. ஃபிட்டிங் சூப்பரா அமைஞ்சிச்சு, நான் எதிர்பார்த்த மாதிரி. அது இருந்த மிஸ்டேக்கும் சரியாயிடுச்சு, அது இருந்த பிரச்சனைகள் சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆம்பளுக்கிட்ட பயங்கர சுருக்கம். நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் தோண்டி எடுப்போம், தோண்டுவோம், தோண்ட அதிகமாகவும் ஆகும். அது ஏன்னா அதுங்க பிடிச்சு இழுத்து ஆரம்பிச்சிடும். அப்ப யாருக்கு எவ்வளவு தேவை, தோண்டணுமா தோண்டாம இருக்கணுமா, இல்ல அளவா தோண்டி எடுக்கணுமா, கவர்த்தட்டு வந்து எவ்வளவு லிமிட்டா எடுக்கணும், யாருக்கு எவ்வளவு இருக்குன்றது கணக்கு இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப இந்த டாட்டுகளும் சரி, அளவுக்கு அதிகமா நம்ம டாட்டுகளை வச்சுக்கலாம், அவ்வளவு வச்சுக்கலாம்னு போகக்கூடாது. அப்ப நம்ம இந்த மாதிரி முறைகளை சரியா ஃபாலோ பண்ணி சரியா பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து சூப்பரா ஃபிட்டிங் சூப்பரா கொடுத்துடலாம். ஓகேவா? இப்ப அதிகபட்சமா நமக்கு இந்த 14 இன்ச்சு நமக்கு வர வேண்டி வருது. இப்ப இதுலதான் இந்த 14 இன்ச்சு வர்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்பனா வந்து நமக்கு ஆம்பு டாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், ஓப்பன் டாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படி பிரிப்போமா? இப்ப நான் ஆம்பு டாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்ப இருங்களேன் 2.5 இன்ச்சு இருக்கு இல்லையா, ஆம்பு டாட்டுக்கு அரை 1 அரை 1னா 2. ஓகேவா? அப்ப 1.25 இந்த பக்கமும் இந்த பக்கம் 1.25 2.5 இன்ச்சை கொடுத்துருவோம். ஆம்பு டாட்ல 2.5 இன்ச்சு. ஓகேவா? இந்த 2.5 இன்ச்சு இருக்கு பாருங்க, இதை வந்து ஆம்பு டாட், இது வந்து ஆம்பு டாட்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. இதுல நம்ம
ஆம்பூல் டாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம். இங்க கீழே இருக்கு பாருங்க, இது வந்து 5 இன்ச்சு, இது கீழ் டாட்டு. இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்கு பாருங்க, இது நம்ம வந்து இடுப்பு. இப்ப என்ன இது, இந்த வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பிளஸ் மைனஸ் வச்சோம் பாருங்க, அதுவும் சேருது, கீழ் டாட்ல வரும். அதெல்லாம் நம்ம கூடுதலா நடுப்பாடிக்கும் இதுக்கு கூடுதலா வச்சோம் இல்லையா இது. இப்ப இந்த மேல்பாடு உள்ளதை மேல்பாடுல ஆம்பூல் டாட்டை கொடுத்துட்டோம். அடுத்து ஓப்பன் டாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? ஓப்பன் டாட்டுக்கு இவங்களுக்கு அரை 1 கொடுக்கலாமா? ஒரு அரை இன்ச்சு 1 1 1 2 அப்படி கொடுக்கலாமா? இல்லைன்னா 1 இன்ச்சை 4 பிரிக்கலாமா? கால் அரை 4 பிரிக்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்ப நான் இந்த 2.5 இன்ச்சு நான் இங்க போடுறேன். 2.5 இன்ச்சு இங்க போட்டேன், ஆம்பூல் டாட்டுக்கு இங்க கொடுத்துட்டது. ஓகேவா? சரி, இப்ப அடுத்தது 1.5 இன்ச்சு நம்ம வைப்போம். 3 பாயிண்ட். ஓப்பன் டாட் வந்து 1.5 இன்ச்சு போதும், 1.5 இன்ச்சு வைப்போம். வேணும்னா கூட வச்சுக்கலாம் தேவைப்பட்டா. அது நம்ம மார்க் போடும் பொழுது கீழ்படி மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம ஓப்பன் பக்கம் டாட்டை அதிகப்படுத்துறதோ இல்லை குறைவா வைக்கிறதோ வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு இறங்கி வரக்கூடாது, கட்டிங் ஷேப்பு. அதுவும் நான் சொல்லியிருக்கேன், கட்டிங்ல போடும் பொழுது நிப்பிள் பாயிண்ட் ஹைட் 10 இன்ச்சு. இந்த யோக் ஷேப்பு போய் இதுலையும் சேரக்கூடாது, அதுலையும் போய் ஏறக்கூடாது, அதை தாண்டி போயிடக்கூடாது. சைடு பக்கமும் சரி முன்னாடி பக்கமும் சரி. அந்த கட்டிங்ல நம்ம போகும்போது இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரிச்சிருவோம், முதல்ல பிரிச்சிட்டோம்னா நமக்கு ஓகேவாயிரும். இப்போ நமக்கு இடுப்பு டாட்டுக்கு பிரிக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சு ஆம்பூல் டாட் போட்டோம், ஓப்பன் டாட் போட்டோம். ஓகேவா? அடுத்து இடுப்பு டாட் போட்டோம்னா மீதி வந்து கீழ் டாட்டா போட்டுடலாம். இப்போ இடுப்பு டாட் எவ்வளவு போடலாம்? 3 இன்ச்சு நம்ம எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1.5 முக்கால் 1.5 அப்படி எடுப்போம். 2 இன்ச்சு கொடுக்குறதா அரை 1 2 இன்ச்சு ஃபர்ஸ்ட் கொடுப்போம். ஓகேவா? இந்த 2 இன்ச்சு நான் இதில் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் 2 இன்ச்சு போட்டுருவோம், கணக்கு போட்டுருவோம். அப்புறமா 2 இன்ச்சு. இப்போ இது வரைக்கும் நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? இப்போ நமக்கு 4 டாட் முதல்ல கணக்கு, 5வது டாட் சைடு அப்புறம் பார்த்துக்குவோம். 4 டாட், இது இடுப்பு டாட், இது ஓப்பன் டாட், இது ஆம்பூல் டாட். ஓகேவா? இது ஆம்பூல் டாட், இது வந்து ஓப்பன் சைடு டாட், இது வந்து இடுப்பு டாட். ஓகேவா? இப்போ இதுல எவ்வளவு வருது அப்படின்றத பார்ப்போமா? 2 இந்த அரை சேர்த்தா 3 4 4 4 2 6. இதுல 6 இன்ச்சு போயிடும், -6 போடுங்க. -6 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கு? 4 போயிருந்தா 10, 6 போனா மீதி 8 இருக்கு. ஓகேவா? இந்த 8 இன்ச்சு கீழ் டாட்டா கொடுத்துடலாம். 8 இன்ச்சு கீழ் டாட்டா கொடுக்கலாம், ஏன்னா இவங்களுக்கு நல்லாவே அமைப்பா தான் இருக்கும், சூப்பரா தான் இருக்கும். ஓகேவா? அப்படி எடுக்கிற இந்த இதுல 7 இன்ச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு, இங்க வந்து 7 இன்ச்சு கொடுக்கலாம் அப்படின்னா, இப்ப சப்போஸ் இது வந்து 8 இன்ச்சு வரைக்கும் கொடுக்குறோம். ஆனா இது வந்து நம்ம அதிகப்படியான கணக்கு தான். அந்த 14ன்றது நமக்கு 13ல வந்து உட்கார்ந்தா கூட ஓகே தான், 14 13ல வந்து உட்கார்ந்தாலும் ஓகே தான். அப்ப நம்ம இந்த 8 இன்ச்சு விட்டு வச்சுக்கிடுவோம். கீழ்படி அளவு மேட்ச் ஆகும் பொழுது இந்த 8 இன்ச்சு நமக்கு யூஸ் ஆகுதா, இல்ல ஏடையிலே வந்து மீதி எல்லாமே உட்காந்துருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்ப 8 இன்ச்சு கீழ் டாட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப கீழ் டாட்டுக்கு 8 இன்ச்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு டோட்டல் எவ்வளவு வருது? 8 8 2 10, மொத்தமா பார்த்துறோம். 8 8 2 10 10 13 14. அந்த 14 இன்ச்சு நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? டாட் 14 இன்ச்சு நமக்கு இந்த ஃபார்முலால போட்டோம்னா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து உட்கார வச்சு பார்ப்போம். கட்டிங்ல போடும்போது இந்த மெத்தட்ல அப்படியே கொண்டு போவோம். சப்போஸ் ஒரு அரை இன்ச்சு 1 இன்ச்சு குறைவா வருது, ஆனா எல்லாமே மேட்ச் ஆயிருது, கீழ்பாடி மேட்ச் ஆகுது. ஏன்னா நமக்கு இப்போ இது வந்து கீழ்பாடி இந்த டாட்டும் வைக்கணும், கீழ்பாடி மேட்ச் ஆகணும், மேல்பாடி மேட்ச் ஆகணும், நடுபாடி ஆகணும், அப்பர் செஸ்ட், மிடில் செஸ்ட், லோயர் செஸ்ட், வேஸ்ட், இது எல்லாமே பர்ஃபெக்டா வந்தாகணும். நம்ம போட்ட கணக்கு, இந்த போட்ட கணக்கு படி வந்தாகணும், இந்த டாட்டும் கணக்கு வந்தாகணும். அப்ப அதுக்கு இது சரியா வர்றதுக்காக நம்ம டாட்ல 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட்டு கொடுக்கலாம். ஏன்னு கேளுங்க, இந்த சோல்டரையும் நம்ம சேர்த்திருக்கோம், பிளஸ் மைனஸையும் சேர்த்திருக்கோம், நம்ம பிளஸ் பண்ண மைனஸ் பண்ணி சேர்த்திருக்கோம். இயல்பா உடம்புல இருந்து எடுத்த அளவு இது. அதுக்கப்புறம் நம்ம இதுல வந்து 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கூட வச்சோம், 1 இன்ச்சு குறையா வச்சோம். அதனால இது 2.5 இருந்தது 3.5 வந்து மாறிச்சு இல்லையா? அதுல ஒரு கூடுதலா வந்தது இல்லையா? அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அதிகப்படியான கணக்கு வரையும் நம்ம எடுத்துட்டோம். எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஃபிட்டிங் லூஸ் வராத அளவுக்கு எங்கேயுமே துணி இருக்கக்கூடாது. இது என்னன்னா, இதெல்லாம் எங்கேயுமே துணி இருக்காததுக்கு தான் இதை கொண்டு வரும். இவ்வளவு வித்தியாசங்கள் முரண்பாடு இருக்கு. மேல்பால் இவ்வளவு முரண்பாடு இருக்கு, நடுபால் இவ்வளவு முரண்பாடு இருக்கு, இடுப்புல இவ்வளவு வித்தியாசம் இருக்கு, சோட்டு இவ்வளவு தூரம் திறக்குது, இதெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கும். அதை தான் நம்ம வந்து இந்த துணிகளை இந்த டாட்டுகளா பிடிச்சி அவங்கள சுருக்கம் இல்லாம கொண்டு வரப்போம். ஓகேவா? அவங்களுக்கு தேவையான அளவுகள்ல இதை கட்டிங்ல பார்த்தோம்னா இன்னும் நம்ம உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிடும், தெளிவா இருக்கும். இதே மாதிரில நீங்க கட்டிங் பண்ணி பாருங்க. ஏற்கனவே நம்ம கட்டிங் முறை நம்ம ஏற்கனவே நிறைய இதுல போட்டிருக்கோம். அப்படி உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு நம்ம தான் இன்னொரு கட்டிங் நீங்க போட்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் இதோட தொடர்ச்சியை நம்ம வந்து கட்டிங் வீடியோ போட்டு காமிப்போம்.
இதுல நீங்க பண்ற கமாண்ட்ல தான் நான் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணணும், இதை கூட கட்டிங் போடணுமா, இது எப்படி இந்த வழிமுறை எப்படி இருக்குது, உங்களுக்கு எவ்வளவு தூரம் புரிஞ்சுது, அதுல புரியலனாலும் சரி புரிஞ்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அப்பதான் லைக் கொடுக்கறதும் சரி இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்கறதும் சரி, அப்பதான் இவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு இது வந்து இந்த மாதிரி ஃபார்முலா எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்கு, புரிஞ்சு பாக்குறாங்களா புரியாம பாக்குறாங்களா, இல்ல ஓரளவுக்கு நம்ம சொல்ற மெத்தட் எல்லாம் ஓகே தான்ன்றதா. நம்ம என்னோட சைட்ல இருந்து பாத்துறது என்னோட கூட இருந்தவங்க வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம வியூவர்ஸ் வீடியோ பாக்குற அனைவரும் என்ன சொல்றீங்கிறது எனக்கு தெரியணும் இல்லையா, இந்த ஃபார்முலாவை பார்க்கணும் இல்லையா, அதை பார்த்துட்டு எனக்கு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. கட்டிங்கும் அதை வந்து தொடர்ச்சியா கட்டிங் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது அப்படியே வந்து நம்ம கட்டிங் போட்டு பர்ஃபெக்டா அந்த ப்ளவுஸை உருவாக்கிடுவோம். அப்ப அதே மெத்தட்ல நீங்க எல்லாருக்குமே செய்யலாம். ஓகேவா? ஓகே, நன்றி.